எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிக்கினியவர்களே, இஷா தொழுகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்த அடியார்களாக அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே, அதாவது அல் குர்ஆனுடைய ஒளியிலே சோதனைகளும் இன்றைய முஸ்லிம்களுடைய நிலைமையும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பதற்கு முக்கியமான காரணம் அதாவது எதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னால், பொதுவாக சோதனைகள் வருகிற நேரம், பிரச்சனைகள் வருகிற நேரம் மனிதனுக்குள்ள ஒரு பதட்டம் உருவாகும். பொதுவாக இன்றைக்கு நாம் பலஸ்தீன மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்படுகிறார்கள். இந்த இன அழிப்பு நடத்தப்படுகிற நேரத்தில் ஒரு சிலர்கள் இளைஞர்கள் கேட்கிறார்கள், அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பாதையிலே அவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய உதவி வர வேண்டும். ஆனால் இவர்கள் இவ்வளவு கொத்து கொத்தாக அழிக்கப்படுகிற நேரத்தில் ஏன் இன்னும் உதவி வரவில்லை, ஏன் இவ்வளவு தாமதம்? இந்த நேரத்தில் பலசாலிகளாக முஸ்லிம்கள் தானே இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் பலர்களுக்கு எழுகிறது. இதே மாதிரி முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த அளவுக்கு கடுமையான முறையிலே பாதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு பிரச்சனை வர வேண்டும் என்ற ஒரு சந்தேகமும் பலர்களுக்குள் வருகிறது. அன்பிக்கினியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுல அது ஒரு வாழ்வியல் வழிகாட்டி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு மார்க்கம். நாளை நடப்பதை தெளிவாக நமக்கு புரிய விதமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆன் என்ன சொல்லுதுண்டா, வாழ்க்கையில் இதுக்கு பிறகு பிரச்சனையே வராது, நீங்க அல்லாஹ்வை தொழுதுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது என்று குர்ஆன் எங்கேயாவது சொல்லுதுன்னா அப்படி இல்லை. திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, பிரச்சனைகள் ஓயாது. கடல்ல எப்படி அலை ஓயாதோ அதே போன்று பிரச்சனைகள் ஓயாது என்ற பாடத்தை திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அதனால் ஒரு முதல் அம்சமாக உண்மையாக இந்த பிரச்சனைகள், இந்த சோதனைகள் ஏன், இப்படியான ஒரு சோதனை ஏன் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். முதலில் பார்த்தீங்கன்னா, கடும் பயங்கரமான முறையில் கிட்டத்தட்ட 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1-2 பிள்ளைகள் அல்ல, 15,000 பிள்ளைகள் கபனிடப்பட்டு இங்கே வைக்கப்பட்டால் அது எவ்வளவு நீண்ட ஒரு தூரத்துக்கு உங்களுக்கு தெரியும். 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பா 6,000 பேர், 6,000க்கு மேற்பட்டவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள், வயிற்றுல குழந்தைகளை சுமக்கக்கூடியவர்கள், எக்கச்சக்கமான பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள், வாப்பா இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு முடமாக்கப்பட்டவர்கள் 35,000க்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை நாம் எப்படி பார்ப்பது? பலஸ்தீனத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிலைமையை நாம் எப்படி பார்ப்பது? இந்த சோதனையை ரப்புல் ஆலமீன் ஏன் நடத்துகிறார்? இதனுடைய விளக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான பிரச்சனைகள் வருமா வராதா? வருகிற நேரத்தில் நாம் எப்படி புரிந்து கொள்வது? நாளை நம்முடைய வீட்டு கதவு இந்த மாதிரி தட்டுமா, அல்லது நமக்கு நிம்மதியாக இந்த நாளும் மாதிரி தூங்கலாமா என்று கேட்டீங்கன்னா, இஸ்லாம் ஒரு அடிப்படையை சொல்லுது. என்ன அடிப்படைன்னா, சுவர்க்கம் என்பது ரொம்ப பெரிய விலை கொடுக்கணும். சுவர்க்கத்துக்கு லேசா போக இயலாது. நீங்க காட்டுவட்டில இருந்து ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடு ஒரு பெரிய வீடா நீங்க கட்டுறதா இருந்தா நீங்க நிறைய அர்ப்பணிக்கணும், உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், நேரம் காலங்களை செலவழிக்கணும். இந்த மாதிரி டைல் பிடிக்கணும், இப்படி ஏர் கண்டிஷன் பண்ணணும், இந்த மாதிரி இது பண்ணணும் என்று சொன்னா நீங்க ஒரு பெரிய விலை கொடுக்கணும். விலை கொடுப்பது என்பது உங்க வாழ்க்கையை கொடுக்கிறது. உங்க வாழ்க்கையில அதிகமான காலங்கள் அதுக்கு கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடை கட்டலாம். ரப்புல் ஆலமீன் மறுமை பாக்கியங்களை சும்மா தர இயலான்றான். அந்த பாக்கியங்களை உங்களுக்கு சும்மா கூப்பிட்டு, ஓ நீங்க அப்படியே வாங்க, திறந்துட்டு போங்க, கதவை திறங்க, ஜன்னா உங்களுக்கு தான் நல்லா சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படணுமோ, எவ்வளவு துயரப்படணுமோ, சில விடயங்களை இழக்க வேண்டி வரும், அவருடைய ஆசா பாசங்களை தூர தள்ள வேண்டி வரும், தன் குடும்பம் நல்ல இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க வேண்டி வரும். மறுமை வாழ்க்கைக்கும் இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறது. அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா உள்ளக்குள்ள நுழைஞ்சலாம் நினைக்கிறீங்களா? கூப்பிட்டு அல்லாஹ் கதவை திறந்து தந்துருவானா? இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் சொர்க்கத்துக்கு போனார்களே, அவர்களுக்கு வராத துன்பங்கள் உங்களுக்கு வராம சொர்க்கம் போனா நினைக்கிறீங்களா? வலமா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமு ஸாபிரீன். அல்லாஹ் சொல்றான், 2 குவாலிஃபிகேஷன் சொல்றான். உங்க புள்ள நல்ல படிக்கிறாரு, அவருக்குள்ள குவாலிஃபிகேஷன் வந்துட்டு வைங்க, ஒரு பேப்பர் குவாலிஃபிகேஷன் உள்ள வரா நல்ல தொழில் கிடைக்கும். ஒரு முதலாளி என்ன பார்ப்பாரு, ஒரு பெரிய கம்பெனி இன்டர்வியூ பண்ற நேரம் என்ன படிச்சாரு, என்ன ரிசர்ச் எடுத்திருக்கிறாரு, எடுங்க உங்க டாக்குமெண்ட் எல்லாம், உங்க சிவி எடுங்கன்னு பாப்பாரு. இது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஒரு டாக்டர் ஆயிட்டீங்களா, ஜன்னாவுல நடுப்பகுதி, இன்ஜினியரா ஜன்னாவுல அந்த பகுதி, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா
உங்களுக்கு நான் லோயர் வாங்க. ரப்புல் ஆலமீன் அதற்காக கொடுக்கலையா. அந்த குவாலிபிகேஷன் அல்லாஹ் வேணான்னு சொல்லல. இந்த உலகத்தில் படிப்பது மிக முக்கியம், அதுக்கு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுகிறது. அந்த குவாலிபிகேஷனை வச்சுட்டு அல்லாஹ்ட்ட எல்லாம் ஜன்னா கதவு திறனா திறக்க மாட்டாங்க. அந்த குவாலிபிகேஷனை ரப்புல் ஆலமீன் மறுமையில் கணக்கும் எடுக்க மாட்டாங்க. எதை பார்க்கிறானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை பிடித்து அவன் ஈமான் கொண்டாடுவான். ஒருத்தன் சொல்லுவானா ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் அவன் நம்பிட்டோன்னு வாங்க. நம்பிட்டோன்னு சொன்ன உடனே பிரச்சனை தொடங்கும் என்று குர்ஆன் சொல்லுது. சில பேர் நினைக்கிறாங்க தஹஜ்ஜுதில் எழுப்பி தொழுதால் பிரச்சனை குறையும் என்று. பிரச்சனை குறையும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, பிரச்சனை கூடும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஹஸிபன்னாஸ், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அய்யுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னோட நாங்க விட்டுவோம் நினைக்கிறாங்களா? ஈமான் கொண்டு விட்டோம் என்று ஒருவர் சொன்னதுக்கு பிறகு நாங்க சும்மா விட்டுருவோம், ஈமான் கொண்டாரு அவர் விட்டுருங்க, ஈமான் கொள்ளாத பிடிங்க அப்படின்னு நாங்க நினைப்போம். அல்லாஹ் கேட்கிறான் ஹஸிபன்னாஸ், மனிதர்கள் நினைக்கிறாங்க அய்யுத்ரகு அவங்க விட்டுருவோம், யகூலு ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே விட்டுருவோம் நினைக்கிறாங்களா? வஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்படாமல் விடுவாங்க நினைக்கிறீங்களா? ஆமன்து பில்லாஹ்னு சொன்னவங்க எல்லாம் வரிசையில நில்லுவாங்க. ஆமன்து பில்லாஹ் உண்மையான ஆமன்து பில்லாவா பொய் ஆமன்து பில்லாஹ்னு செக்கிங் நடக்குது. ஆமன்து பில்லாஹ் சொன்னாதானே நில்லு. இப்ப 4 பிரச்சனை எல்லாம் உண்டாக்குவான், மானபங்கப்படுற மாதிரி இருக்கும், ஆட்டம் காணும். இப்ப இஸ்லாத்தை விட்டுட்டு ஓடுவோமா, இஸ்லாம் வேணுமா என்று கேட்கிற ஒரு கேள்வி பிறக்குமா? ஆமன்து பில்லாஹ்னு ஒருவன் சொல்லுவான், அவன் வாழ்க்கையில ஆக பெரும் பிரச்சனைகள் சேரும். அந்த நேரத்தில் ஆமன்து பில்லாஹ்வான பலியுமான ஒதுக்கி போயிடும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறானா? ரப்புல் ஆலமீன் பக்கம் இன்னும் நினைக்கிறானா? அதை எல்லாம் பார்ப்பானா? இனா குர்ஆன் சொல்லுது ஆமன்து பில்லாஹ் சொன்ன உடனே அது சும்மா சொர்க்க கதவு திறந்து நினைக்காதீங்க. இந்த உலகத்துல அல்லாஹ் அறியணும். என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கிறான்? எதை கேட்கிறான்? இந்த ஏல் ரிசர்ச் கேட்கிறானா, ஓயில் ரிசர்ச் கேட்கிறானா? அவன் தேவை துனியாக்கு. ஆகிராவுக்கு எது தேவைண்டா பொறுமைசாலியா நிக்கணும். அது என்ன பொறுமை? கோவர நேரம் பொறுமை. அல்லாஹ் சொல்லுது குர்ஆன் அது ஒரு 10%, 90% பொறுமையை குர்ஆன் திரும்ப 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 பேசுது. குர்ஆன் பேசுற பாடங்களே பொறுமைதான். அது என்ன பொறுமை தெரியுமா? ஆமன்து பில்லாஹ் சொன்னவனை பிடிச்ச ஆட்டுன்னு ஆற்ற நேரம் ரப்பே உதவி எப்ப வரும், உதவி எப்ப வரும் என்று நினைக்கிற நேரம் பொறுத்துட்டு இருக்கிறது. தண்ணி தாவமா இருக்குது, பாங்க சொல்றதுக்கு டைம் இருக்குது, மகரிபுடைய நேரம் நெருங்குதுன்னா கொஞ்சம் பொறுங்க, மகரிப் நேரத்துல தான் நோம்பு திறக்கலாம், கொஞ்சம் பொறுங்க பாருங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள் கதவை தட்டுகிற நேரம் ரப்புடைய உதவி நிச்சயமா வரும். ஆனா உடனே வராது. அதாவது உடனே வராது. அவன் எஜமானன், நாங்க அடிமை, நாங்க எஜமானன் இல்லை. எஜமானன் அவன் நினைத்த நேரத்தில் தான் தருவான். அடிமைகள் கெஞ்சி கேட்க விட்டு அந்த கெஞ்சி கெஞ்சி கேட்டு ரப்பே எங்களை கைவிட்டாத யாரெல்லாம், எங்களுக்கு உதவி செஞ்சிரு யாரெல்லாம் கெஞ்ச வைத்து ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் தருவான். உடனே கிடைக்காது. அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு என்ன லேசா நுழையலாம் நினைக்கிறீங்களா? சொர்க்க கதவு உங்களுக்கு லேசா போயிருமா? அவ்வளவு பெரிய பேலஸ், ஊர்ல பெண்கள், அந்த மாதிரி பெண்கள், நீங்க இருக்கக்கூடிய அரண்மனையில சுத்தி பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் வளம் வருவார்கள். உங்க கண்கள் அந்த மாதிரி சந்தோஷப்படும். உயரமான கட்டில்கள் உங்களுக்கு தரப்படும், அங்கே தலாணிகள் வைக்கப்படும், பிளாங்கெட்டுகள் வைக்கப்படும், உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பம் அத்தனையும் தரப்படுமே. இது என்னுடைய விருந்தென்று இறைவன் சொல்லுவானே, அந்த பாக்கியத்தை சும்மா கிடைக்கணுமா? இந்த ஊர்ல உங்க வீட்டுல ஒரு பெரிய வீடு கட்டுறது கஷ்டப்படணும். அது என்ன நியாயம்? அது என்ன 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 லாஜிக்? இந்த உலகத்தில் ஒரு வாகனம் வாங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ, ஒரு பிசினஸ் முன்னேற்ற எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ, மறுமையில் ஒரு வீடை பெற்றுக் கொள்வது என்பது அவ்வளவு லேசி இல்ல. அல்லாஹ் சொல்றான், அதுக்கு ஆஃபர் கொடுக்கிறான். ஒருத்தர் நம்பிட்டாருன்னா விட்டுருவோமா? அது ஜன்னாவுல சோதனை இல்ல, ஜன்னாவுல பிரச்சனை இல்ல. சூரா பக்ரா சொல்லுது, உம்மத்தை உருவாக்கி விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப், உங்களை சோதிப்போம் அல்லாஹ், பிடிச்சு ஆட்டுவோம் அல்லாஹ், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப். முன்னாடி உள்ளவங்க இப்ப சரி முடிஞ்சு அவங்க பக்கங்கள் பிரட்டியாச்சு, இப்ப உங்க டர்ன், now your turn, உங்க டர்ன். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப், பயத்தை தருவோம், கொஞ்சோண்டு பயத்தை தருவோம், எல்லா சைடுலையும் பயம் சூழ்ந்து கொள்ளும். செத்துருவோமோ, புடிச்சிருவாங்களோ, அடைச்சிருவாங்களோ, குடும்பம் இதாயிருமோ, நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு பயம் வரும். அப்படி வருகிற நேரம் நாம் சோதிக்கிறோம் நினைச்சுக்கோங்க. பசியில போடுவோம், உங்களை பசிக்கிற மாதிரி எல்லா பணமும் இருக்கும், திடீரென்று ஒண்டி இல்லாமல் ஆக்கிடுவோம், ஆக்கி பசியை தருவோம். அந்த கொடுமையில உங்களை சோதிப்போம். அதாவது
வனக்ஸிமினல் அம்வால் வல் அன்ஃபுஸ், அதாவது சொத்துக்களை குறைப்போம். 10 கோடி தந்து 2 கோடி எடுப்போம், திரும்ப 2 கோடி எடுப்போம், 4 பிள்ளைகளை தந்து 2 பேர் எடுத்துருவோம். இப்படியே வபஷிரி சாபிரி அல்லாஹ் சொல்றான், பொறுமையாளர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ என் வாழ்த்து அறிவிங்க நபி. அவங்கள்ட்ட போய் நான் வாழ்த்து சொல்றேன். மூத்தண்டு வீட்டுல இப்படி நிப்ப பாருங்க, அல்லாஹ் அப்பதான் வாழ்த்து சொல்றான், என் வாழ்த்து அறிவிங்க. யாருக்கு? நாங்க யாருக்கு வாழ்த்து சொல்லுவோம்? ஓ கொடி கட்டி ஒருத்தர் பறக்கிறாரு, கங்க்ராச்சுலேஷன், யூ டன் யுவர் ஜாப் பண்ணுவோம், சரியா செஞ்சப்பா, நீ வெத்திட்ட. அல்லாஹ் யாருக்கு வாழ்த்து சொல்லணும்? இடிஞ்சு போய் உடைஞ்சு நிக்கிறானே, அப்பெல்லாம் அவன்கிட்ட கேட்கிற நேரம் அல்லாஹ் அல்லாஹ் தருவான், எடுத்தவனுக்கு தருவதற்கு முடியும் என்று சொல்லி அல்லாஹ் 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 என்று சொல்றானே ரசூல். அல்லாஹ் சொல்றான், அந்த பொறுமையாளர்களுக்கு என் வாழ்த்து. நான் வாழ்த்து சொல்றேன். இஸ்லாமிய கன்செப்ட் வேற, பல மக்கள் அதை புரிந்து கொள்வது வேற. அல்லாஹ் சொன்ன உடனே ஒண்ணும் நடக்க கூடாதா, அவன் கிட்னி ஃபெயில் ஆகக்கூடாதா, அவனுக்கு நோயே வரக்கூடாதா, அவனுக்கு ஹார்ட் வரக்கூடாதா, கேன்சர் வரக்கூடாது. அல்லாஹ் சொல்ற பாருங்க, எங்க வீட்டுல இப்படி பிரச்சனை வரும். அல்லாஹ் சொன்னாலும் பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வரும்டா, நீ நிஜமா ரப்பை நேசிக்கிறாயா இல்லையா? வாயால் சொல்லுகிறாயா இல்லையா? உன் கல்வி நிஜமா சொல்லுதா இல்லையா? உன் உருவத்தை மாற்றிக் கொள்ளலாம், உன் ஆடையை மாற்றிக் கொள்ளலாம், உன் முகபாவனையை மாற்றிக் கொள்ளலாம், 4 பேரோட நடிக்கலாம், பள்ளியில் முன்சப்பில் நிக்கலாம், நீ வேண்டிய மாதிரி உன்னை மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் உன் கல்வோக்கு அல்லாஹ் அந்த சோதனையை தர்ற நேரம் நீ ஓடுவ. அப்பதான் நீ நிஜ முஸ்லிமா இல்லையான்னு விளங்கும். உன் சுயரூபம் தெரிஞ்சிடும். அதனால அல்லாஹ் சொல்றான், யஅலமல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம ஸாபிரீன். உங்கள தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கு, உங்கள தியாகிகள் யார் என்று அல்லாஹ் பார்க்கணுமா, உங்கள பொறுமையாளர் யார் என்று அல்லாஹ் பார்க்கணுமா. அந்த பொறுமை தியாகம் என்ற 2 குவாலிஃபிகேஷன் வந்த உடனே ஜன்னாட வாசல் திறக்கப்படுமா. வாங்க, நீங்க உங்களுக்கு தான் ஜன்னா. அப்ப முழு வாழ்க்கையும் இஸ்லாம் என்ன சொல்லுது? சோதனை. அது 40ல முடியாது, அது 50ல முடியாது, அது 60ல முடியாது, கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் திரும்புகிற இடங்கள் எல்லாம் இந்த பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் அந்த நேரம் பொறுமையாக நின்றால் சோழ பாதையில் நிற்கிறோம் என்ற உணர்வை திருக்குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்ல. ஹஜ்ஜி எட்டி பார்க்குது, ஹஜ்ஜி பெருநாள் நம்மளை ஹஜ்ஜுடைய மா எட்டி பார்க்குது. ஹஜ்ஜி பெருநாள் என்ன, ஒரு மாடு எடுத்து கொடுத்தா ஹஜ்ஜி பெருநாள் புரிஞ்சுட்டா? ரப்பு மிகவும் நேசிக்கக்கூடிய அடியார் 2 பேர்களை அல்லாஹ் உற்ற நண்பனா எடுக்கிறான். 2 பேர் உலகத்துல கோடான 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 மக்கள், அவ்வளவு பேர்லையும் இங்க நிக்கிறோம், இலங்கையில இருக்கிறோம், சவுதியில இருக்கிறாங்க, பிரான்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கா இருக்கிறான். இதெல்லாம் அல்லாவுக்கு யாரை பிடிக்கும் பாண்டா? இதெல்லாம் தாண்டி ஆதம் நபியில இருந்து உலகம் யுக முடிவு வரைக்கும் வந்தவர் தகஜத்து தொடர்ந்து எல்லாம் பண்ணி எல்லாம் ஆக சிறந்த அடியார்கள் இருந்தாலும் 2 பேரோட செலக்ஷன் முடிச்சு. இதுக்கு பிறகு இவங்க அளவுக்கு யாரும் வர மாட்டாங்க. செலக்ஷன் க்ளோஸ். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமான அடியார்கள் வந்து முடிந்து விட்டார்கள். இதுக்கு பிறகு வருவாங்க பின்னாடி உள்ளவங்க, ஆக பெஸ்ட் வந்துட்டாங்க. ஒன்னு காத்துமது அன்பியா, நபிமாவுடைய கடைசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் அவர். அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உற்ற நண்பரை எடுத்துட்டு குர்ஆன்ல உற்ற நண்பர் என்ன வரணும்? அவர் அமேசான் காடுக்கு போனாரு, இந்தியால ஊட்டிக்கு போனாரு, இலங்கையில நூறலியாக்கு வைஃபை புள்ளைய எடுத்துட்டு போய் அவர் டிராவல் பண்ணாரு. அது தப்புன்னு சொல்லுது இஸ்லாம். அது எதையும் குர்ஆன்ல காணோம். இப்ப நம்ம யூடியூப் எடுத்து பார்த்தோம்னா அதுல பயானம் முழுக்க போட மாட்டாங்க. சில நேரத்துல எடுத்து வெட்டி ஒரு பேஸ்புக்ல ஒரு துண்டை போட்டுருவாங்க, பார்க்கிறவனுக்கு 2 நிமிஷம் மாதிரி. இப்ராஹிம் நபி முழு வாழ்க்கையும் குர்ஆன்ல இல்ல, அப்ப 10 குர்ஆன் அடிக்கணும். அந்த மாதிரி வந்தா மூசா நபி ஷார்ட் கிளிப், ஒரு கிளிப்ப கலட்டி போடுறது வீடியோ பாரு, இந்த பாரு. இதான் அவர் வாழ்க்கையில எனக்கு எத்தனையோ சம்பவம் நடக்குது. இன்னைக்கு நீங்க வீட்டுல பேசிருப்பீங்க, ஜனாதிபதிமார்கள் கூடி மீட்டிங் நடத்திருப்பாங்க, எங்கெங்கயோ நடக்கும். அதையும் குர்ஆன்ல காணோம். குர்ஆனுக்குள்ள எது வரும் தெரியுமா? இப்ராஹிம் நபி தன் மகனோட பேசினது இந்த பப்ளிக் மீட்டிங் இல்ல, மைக்க பிடிச்சி பெருசா இஜித்துமா நடத்தல, ஒரு இஜித்துமாவும் குர்ஆன்ல காணல. யூசுப் நபி ஜெயில உட்கார்ந்து 2 பேருக்கு பேசினாரா. உலகத்தில ஹெட்லைனா எதெல்லாம் வராதோ 1400 வருஷம் இல்ல, யுக முடிவு நாள் வரைக்கும் இதை திரும்ப திரும்ப நினைச்சு பாருங்க, திரும்ப திரும்ப வாழுங்க. அந்த கிளிப்புக்கு கொடுக்கிற வியூஸ் வேற எதுக்கும் கிடைக்காது, வேற எதுக்கும் கிடைக்காது. நீ எந்த சோசியல் மீடியால போய் அடிச்சாலும் மௌத்தா, அதாவது மறுமை வரைக்கும் அந்த சம்பவம் நினைவு கூறப்படுதுன்னா அது எவ்வளவு முக்கியமா இருக்கும். அதை கலட்டி நமக்கெல்லாம் தர்றான் குர்ஆன்ல. ஜோ பைடன் இன்றைக்கு பேசினானாமே, அதை காணும் குர்ஆன்ல. எங்கப்பா ஜோ பைடன் கதையை காணோம்? அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் காலத்துல மன்னர் பேசினாங்களே, ஹெர்குலிஸ் பேசினது காணோம். ஏன் காணோம்டா? எது ரொம்ப முக்கியமா அதை கொண்டு போய் இன்சர்ட் பண்றான். எது முக்கியமா?
இப்ராஹிம் நபி தன் வீட்டுக்கு வந்து தன் மகனோட பேசுறாரு. என்ன பேசுறாரு? மகனே, இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அது போக தொந்தூர் மாதா தரா, உன்னை வெற்ற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டே இருக்கேன். என்ன வாப்ப நினைக்கிறேன்? உன் ஐடியா என்ன? என் கனவு நபிமார்களோட கனவு என்பது அது வஹி, அது செஞ்சாகணும். என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறேன். இந்த கனவை தான் மகன் என்ன சொல்றாரு? வாப்பா ஏவப்பட்டது செய்ய வாப்பா. சட்டத்துக்கு இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன், பொறுமையாளர் என்ற ஒரு பட்டியல் வாசிப்பானே அல்லாஹ். அப்துல் ரஹ்மான் பொறுமையாளர், அப்துல் மலிக் பொறுமையாளர், இப்படி பொறுமையாளர் பட்டியல இஸ்மாயில் பேரை பாப்பீங்க வாப்பா. நீங்க செய்யுங்க. இப்படி ஒரு வாப்பாவும் மகனும் கிடைச்சா நீங்க என்ன நினைப்பீங்க? சுப்ஹானல்லாஹ். அந்த வாப்பாவுக்கு வெட்ட தோணுமா? அந்த மகனுக்கு வாப்பாவை பிரிய தோணுமா? உலகத்துல மிக சிறந்த ஒரு குடும்பம். இன்று ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அவங்களை ஞாபகப்படுத்துறோம். கமா சல்லைத்த அலா இப்ராஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஸலவாத் சொல்லணும். என்ன சொல்றோம்? பரக்கத்தை பத்தி துஆ கேட்கிறோம். அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மதின், முஹம்மது நபிக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ். வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மது நபியுடைய குடும்பத்தாருக்கு பரக்கத்து செய்ய. எப்படி தெரியுமா? கமா பாரக்த அலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபி மேல செஞ்ச அந்த பரக்கத்து அப்படி செய்யணும் அல்லாஹ். வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபி குடும்பத்துக்கு பண்ணீங்க, அதுதான் பரக்கத். அந்த வெயிட்டான பரக்கத்து செஞ்சிருக்கா அல்லாஹ் முஹம்மது நபிக்கு கேட்கிறோமே. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி இந்த உம்மத்து கேட்குது? உலகத்துல இன்றைக்கு மட்டும் எத்தனை வாட்டி கேட்டிருப்பாங்க? எத்தனை கோடி மக்கள் கேட்டிருப்பாங்க? சுப்ஹானல்லாஹ். அப்படி கிடைக்கும். அப்படிப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்துல ரெண்டு பேர் பிரியலாமா? வாப்பா மகனை பார்த்து சொல்ற, வாங்க வாப்பா போ, கனவுல எல்லாம் சொல்லிட்டு அவங்களை வெட்டணும். நான் கண்டிருக்கிறேன். புள்ளியே இல்லாம 5 வருஷத்துல புள்ள கிடைச்சவங்க கண்டிக்கிறேன். 10ல கிடைச்சவங்க கண்டிக்கிறேன். ஒரு டாக்டர் 19 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு புள்ள கிடைச்சிச்சு. என்னுடைய ஒரு நண்பர் இருந்தாரு, அவரும் அந்த மாதிரி புள்ள தும்மியா பக்கத்துல நின்றுவாரு, புள்ளைக்கு தான் ஓடி வந்துருவாரு. அத்தனை அவ்வளவு காலமா கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு நினைச்சிருந்தவருக்கு ஒரு குழந்தை கிடைச்சால் அந்த புள்ளைய விட்டு ஒழுங்க மாட்டார். கொடைச்சு அந்த டைம்கள்ல புள்ள நிற்பார். அதான் அவ்வளவு காலம் கழிஞ்சு கிடைச்சது. திருமணம் முடிச்சு ஒரே வருஷத்துல கிடைச்சவங்களுக்கு வேற, 25 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிறவங்களுக்கு வேற. இப்ராஹிம் நபி கேட்டு 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 துஆ கபூலாகி கிடைச்ச புள்ள. அந்த புள்ளைய கொண்டு போய் அல்லாஹ் என்ன சொல்றான்? வெட்டுங்க. அல்லாஹ் காட்டு மிராண்டித்தனமா சொல்றானா? கட்டும் கோவன் அல்லாஹ். அவன் ரஹ்மான். தொழுகையில ஒவ்வொரு நேரமும் சொல்ற ரஹ்மான், இறக்க முடியவன், இறக்க முடியவன். அப்படியே இத்தனை குழந்தைகள் இஸ்ரேல் கொல்ற நேரம் அல்லாஹ் பார்க்கான்னு சில பேர் கேட்கிறாங்க, இவ்வளவு ரத்தம் ஓடுது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இப்ராஹிம் வீட்டை போய் புள்ளைய வெட்டு. நல்லா ஏன் சொல்றான்? இவ்வளவு காலம் கிடைச்சி குழந்தை கிடைச்சி, இப்ப குழந்தை அவரோட பெரிய பிள்ளை கொஞ்சம் இப்பலமா பலகமாயு செய்ய அவரோட வேலை செய்யற பருவத்தை அடைஞ்சிட்டாரு. கல்லை தூக்கி கொடுக்கணுமா, ஓடணுமா, பாப்பா பருவம், பாப்பாவோட வேலை செய்யற மாதிரி ஒரு பருவம். அப்பதான் நாங்க மகன் கூட்டிட்டு போற நேரம் அல்லாஹ் என்ன சொல்ற? ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறேன். சோதனை என்ன தெரியுமா? ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு மூமின் கொடுக்கிற பதில், அதோட முடிச்சு போச்சு. அது சோதனை. அது ஒரே கேள்வி வராது. பிள்ளைக்கு எக்ஸாம் பேப்பர்ல ஓய்வுனா இது என்னன்னு கேட்பாங்க. ஒரு வருஷமா படிச்சதை ஒரு நிமிஷத்துல எழுதி முடிச்சிருவான். சோதனை என்பது இது நாட்களாக மாதங்களாக அந்த கேள்விக்கு பதில் மூமின் வாழ்க்கையில கொடுக்கணும். இது எழுதி கொடுக்கிறாரா? வாழ்ந்து காட்டணுமா? அதான் பதில் வாழ்க்கை. சோதனை என்பது கேள்வி, கேள்விக்கு பதில் தான். பேப்பர் தந்தெல்லாம் இங்க சோதனை இல்ல. எந்த வேணா துனியா இந்த மண்ணை மிதிச்சா கேள்வி தொடங்கிட்டு பதில் என்னன்னு பாக்குறான். இப்ராஹிம் நபி கொடுத்த கேள்வி என்ன? நீங்க என்னோட கூட இறக்கமா, இஸ்மாயிலோட கூட இறக்கமா? அதான் கேள்வி. கேள்வி என்ன? ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுறோம், எனக்கு தெரியுமா? என்னோட கூட இறக்கமா, இஸ்மாயிலோட கூட இறக்கமா? நான் சொல்லுவதற்கு கட்டுப்படுவேன். எப்ப கட்டுப்படுவீங்க? அந்த புக்கை கொடுங்கடா, எடுத்து கொடுப்பீங்க. லேசி தொழுவுங்கடா கொடுப்பீங்க. ஓகே, 1 கோடி கொடுங்கடா. அது எப்படி இறைவன் 1 கோடி கொடுக்கிறது? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன், 20 வருஷமா சேர்த்த 1 கோடி தூக்கி கொடுக்கணுமா? கேட்பார்கள். இதான் சோதனை. மக்கத்து வாசிகள் வருகிற நேரம், பெருமான உடுத்த குடும்போட வந்து இருக்கிற நேரம், அந்த மதீனத்து வாசிகள் அந்த சோதனைக்கு முகம் கொடுத்தாங்க. என்ன சோதனை? ஒரு ஆட்சியாளர் வர்ற நேரம் கசானாவை தூக்கிட்டு வந்தாங்கன்னா, மாப்பிள்ளை பொண்ணூட்டுக்கு போற நேரம் சூட்கேஸ் எடுத்துட்டு போவார். கல்யாணம் முடிச்ச நேரம் அதுக்கு முன்னாடி சூட்கேஸை தூக்கிக்க மாட்டாரு. ஏன்னா அப்ப ஏதாவது கொண்டு போய் அந்த உடுப்பெல்லாம் அடிக்க வச்சு அவரு ரசூலுல்லாஹ் உடுத்த உடுப்போட மதீனாவுக்கு வந்தார்கள். ஒரு மாப்பிள்ளை போற மாதிரி கூட இல்ல. அந்த மக்கள் கொண்டு வந்த ஆட்சியில உட்கார்ந்தாங்க. என்ன கேட்டாங்க? ரசூலுல்லாஹ் பணம் இருக்குதா, பெரிய பெரிய மாணிக்கம் இருக்குதா, தங்கம் இருக்கா? ஒண்ணும் கேட்கல. உட்கார வச்சு அவருக்கு எவ்வளவு வெயிட் வரும், எவ்வளவு பவர் வரும். பள்ளிவாசல் நீங்க ஒரு தலைவர் திரும்பிக்கா எப்படி கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கிறா, கொஞ்சம் செலவழிப்பாரா, ஊர்ல செல்வாக்கு இருக்க பாப்பீங்க. அப்படி இல்லாத ஒரு ஆள், உங்களை எழுத தெரியாத ஒரு ஆள், படிக்க தெரியாத ஒரு ஆள் ஏற்பாடு பேசுவீங்களா?
அப்படி பேச விட மாட்டீங்க. அவரை பள்ளிவாசல் தலைவர் உண்டாக்குறீங்களா? 4 பேர் வெளியிருந்து கேட்பான், எழுத தெரியாத ஒரு ஆளை தலைவர் ஆக்கிக்கிறான் பாத்தீங்களா அந்த பள்ளியில, இப்படி கேட்பாங்க. இப்படி எல்லாம் கேட்டார்கள் யகூதிகள். யாரு விவரம் இல்லை. இவற்றை என்ன இருக்குது? சொந்தமா ஒண்ணு இல்ல, உடுத்த உடுப்போட ஊரை விட்டு வேண்டப்பட்டவர். நுபுவத்துடைய ஆட்சியை கொண்டு வந்தெல்லாம் வைக்கிறான். உலகம் அதிர்ந்து போகுது. பெருமானார் உடுத்த உடுப்போட வந்தால் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் தெரியுமா? இவர்கிட்ட எதுவுமே இல்லை, இவர் நபி, சொத்து செல்வம் பணம் ஒண்ணு இல்ல. இவர் பேச்ச நீங்க கேட்கிறீங்களா இல்லையா? பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? கூப்பிட்டு, மக்கா இங்க வாங்க. மக்கால ஒரு ஆள், மதீனால ஒரு ஆள், நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க. மக்கால ஒரு ஆளை கூப்பிட்டாச்சு, கிட்டத்தட்ட 83 பேர். சில ரிவாயத்துகள் படி கணக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு ஆளை கூப்பிட்டு 450 கிலோமீட்டருக்கு அங்கால வந்திருக்கிறாங்க. அவர் யாரு இவர் யாரு? நம்ம பாஷையில வந்தா அவர் தாண்டுவாங்க. அவரை கூப்பிட்டு இங்க ஒரு ஆளை கூப்பிட்டு ஜோடியாக்கியாச்சு. இவருக்கு நீங்க பார்ட்னர். எப்படி பார்ட்னர் தெரியுமா? சொத்துல பாதியை கொடுத்துருங்க. எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறார். எல்லாரும் பாதியில எல்லாத்தையும் குடும்ப உடனே வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சொத்துல பாதி, என் செல்வத்துல பாதி, வியாபாரம், 2 வைஃப் இருந்தா உன்னை தலாக் பண்ணி. சகோதரன், நான் கேட்கிறேன், இப்படி ஒரு தலைவரும் இப்படி ஒரு சஹாபாக்கள் அஸ்ஹாபுகளுக்கு பாத்தீங்களா? இது நடக்காது. இது கேட்கலாம், என்னால் பேசலாம். இது இன்னொரு சஹாபி 2 பேரும் இதாக்குற நேரம் ஒரு சஹாபி மக்களுக்கு வந்தவர், அவர் வேணான்ட்டார். துல்லனியான சூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்க, நான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வேணும், நான் சம்பாதிச்சுட்டு வரேன், எனக்கு வேணான்ட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்சாரிகள் தான் நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் கதையை சொல்ல உட்கார்ந்து 2 மணி நேரம் நினைச்சு பாருங்க. அந்த இடத்தில் நான் இருக்க, என் முழு சொத்தும் நிற்க, அதில் பாதி கொடுப்பது என்பது லேசா? யாரு எவரு ஒன்றும் தெரியாம வந்தவர் சொல்கிறார், அவர் இறை தூதர் என்று நம்பிய ஒரே காரணம். இதுதான் நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைக்கு கேள்வி வந்தா பதில் கொடுக்கணும். 2 சோழனோட தாடியை காணமுண்டா, அப்ப உங்க நம்பிக்கை நீங்க புரிய வேண்டியதா. 4 பிரச்சனையோட ஆன காணமுண்டா, நம்பிக்கை புரிய வேண்டியதா. மார்க்கத்தை வளைச்சு கொடுத்து இல்லைங்களாக்கீங்கன்னா நம்பிக்கை அவரவர் புரிய வேண்டியதா. நம்பிக்கை என்பது ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிற நேரம் நான் நம்புகிறேன் என்று சொல்வது நம்பிக்கை அல்ல. பிரச்சனை வருகிற நேரம் நான் நம்புகிறேன் என்று சொல்வதற்கு பேர் நம்பிக்கை. யாருக்கும் சொல்ல இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல் முன்னாடி முன் சஃப்ல நிப்பாங்க. யாரு? முனாஃபிக். எந்த அளவுக்கு முன் சஃப்ல நிப்பாங்க? அப்துல்லா இப்னு சபா, உபை இப்னு சலூல் முன்னாடி வந்து நின்றா, ரசூலுல்லாஹ் ஜும்மாக்கு குத்பாக்கு ஏறுற நேரம், மிம்பருக்கு ஏறுற நேரம் அவர்தான் பக்கத்துல வந்து நிப்பாரு. ரசூலுல்லாஹ் எல்லாரும் கேட்கணும், இஸ்மாவும் எல்லாம் கேளுங்க, அவர் பேச போறாரு. 1 நம்பர் முனாஃபிக் ஒட்டி 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 வந்தான். அடுத்த ஆட்சி அவருக்கு தான் நினைச்சான். ரசூலுல்லாஹ் நானும் அபூபக்கர் உமரும் வாங்க. ரசூலுல்லாஹ் சில விஷயம் சொல்ல போக்கு சொல்லுவாங்க, நான் நம்பி விட்டேன், அபூபக்கர் நம்பி விட்டார், உமரும் நம்பி விட்டார்கள். அவருக்கு தெரியும் சொன்னாலே நம்பிடுவாங்க. அப்படி நம்பிக்கையாளர்கள் யாரு கிட்ட நுழைய முடியல. இவங்க கிட்ட 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 வர பார்த்தார்கள். அல்லாஹ் அவங்க முனாஃபிக்னு அடையாளம் காட்டிட்டான், முனாஃபிக்னு காட்டிட்டான். அதனால் பள்ளிவாசலில் தொழுவதற்காக, பயான் பண்ணினதுக்காக, உரை நிறுத்தினதுக்காக, முழு குர்ஆனை மனனம் செய்வதற்காக, நிறைய ஹதீஸ்கள் தெரிந்ததுக்காக எல்லாம் ஜன்னா கிடைக்காது. கல்வி விழாக்களை தோண்டி பார்க்க பேசுற நான் எப்படி கேட்கிறேன், நீங்க எப்படி யாருக்கும் தெரியாது, ரப்புக்கு தான் தெரியும். அது ரப்பு தெரிந்து கொள்வதற்கு ஒரு சோதனை இங்க நடத்துவான. அந்த சோதனைக்கு எல்லாரும் ஆட்கொள்ளணும், யாரும் தப்பாது. அந்த சோதனை இவருக்கு மட்டும்தான் சோதனை, அவருக்கு இல்லைன்னு. இவருக்கு ஒரு சோதனை, அவருக்கு வேற சோதனை, அவருக்கு வேற சோதனை, அவருக்கு வேற சோதனை, அது சேர்த்து எல்லாருக்கும் ஒரு சோதனை. அந்த மாதிரி சோதனைகள் வரும் என்பதை குர்ஆன் கிளியர் கட்டா சொல்லுது. மேற்கத்திய நாடுகளுக்கு தெரியல, சோதனை வரும், அதாபம் வரும். அவன் நினைச்சிருக்கான் பணம் தான் எல்லாண்டு, மெல்ல மெல்ல பணத்தை சேர்த்து சேர்த்து 1 கோடியை 10 கோடியாக்கி, 10 கோடி 100 கோடி ஆக்குவான். திடீர்னு திரும்பி பார்ப்பான், அவன் 100 கோடியை ஒண்ணு இல்லாம போயிடும். 100 கோடியால அவன் நோயை சுகமாக்க முடியாம போயிடும். நம்ம பார்த்த ஒரு வீடியோ, அவ்வளவு டாலரையும் தூக்கி வீசினான். வீச நேரம் பாதியில பொருள் டாலரை தூக்கிட்டு போறான். ஏண்டா? என் நண்பர் அவன் பணத்தை தான் கடவுள் என்று சொன்னான், இந்த பணத்தால் என் நண்பனை காக்க முடியல, இது ஏன் கடவுள் என்று வீசினான். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோ வைரல் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி. அதாவது அவங்க நம்பினது பணத்தால எல்லாம் செய்யலாம் என்று. அந்த பணம் அவர்களுக்கு எல்லாத்தையும் செய்யாது. அவங்க நம்பினால் இந்த பிள்ளைகள் எங்களை காப்பாற்றும் என்று அதே புள்ள கொண்டு போய் பாப்பாவை சாவடித்ததை எல்லாம் நாம் பார்க்கிறோம். உம்மாவை வீட்டுல இருந்து விரட்டுறதை பார்க்கிறோம். இத மாதிரி உலகத்தில் அவங்க நம்பினதெல்லாம் ஏமாந்து போறோம், நொந்து நூறு சாய் போயிட்டாங்க. ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இது நடக்கும் என்றது நடக்க முன்னாடியே சொல்லுது. ஏப்பா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை, கதவை தட்டும், ரெடியா நில்லு. கதவை தட்டினா பிரச்சனை என்ன? இன்னைக்கு முடிஞ்சுட்டா நாளைக்கு இன்னொன்று வரும், உன் மௌத்து உன் ஜனாசாவை தூக்குற வரைக்கும் பிரச்சனை வரும். இதுதான். ஆனால்
இதுல ஒரு அற்புதமான ஒரு செய்தி இஸ்லாம் சொல்லுது. பிரச்சனை வரும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பிரச்சனை வராமல் சொர்க்கம் போக முடியாதுன்னு நினைச்சிட்டோம். என்ன இப்ராஹிம் நபிக்கு சொன்னது எப்படி கொண்டு போங்கன்னு ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், வீடியோ பண்ணி காட்டுற மாதிரி எல்லாம் சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு பலமா அஸ்லமா சுப்ஹானல்லாஹ், அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். உலகத்திலே எதுவுமே இல்லை, ஒரு சேட்டலைட்ல இருந்து வீடியோ எடுத்து பார்த்து அவங்க ரெண்டு பேரும் போறத அவங்க ரெண்டு பேரும் சத்தமில்லாம போறாங்க, கட்டுப்பட்டாங்க. ரெண்டு வாப்பா மகனும் எதுக்கு போறாங்க? வாப்பா மகனை வெட்ட போகிறாங்க. அது எப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ராஹிம் நபி வேற ஆளா? எங்களுக்கு என்ன நரம்பு நாளங்கள் இருக்குதோ, எங்களுக்கு என்ன ரத்த நாளங்கள் இருக்குதோ, எங்களுக்கு என்ன உணர்வு இருக்குதோ அதெல்லாம் தான். உங்க புள்ள ஐசூல இருந்தா நீங்க சிரிச்சு சந்தோஷப்படுவீங்களா? ஏசி போட்டிருப்பான், அதுக்கு மேல வேருக்கு. சோஃபா வச்சிருப்பான், உட்கார முடியாது, தொடைகள் நடுங்கும், கையெல்லாம் நடுங்கும், அங்கும் இங்குமா நடந்து போவோம். இப்ராஹிம் நபி கத்தியை தூக்கிட்டு மகளை சும்மா வெட்ட போறான்னு நினைக்கிறீங்களா? கல்லுல வைக்கிறார், ஒத்தல்லஹுலில் ஜபீன், மூக்கு புற பிறட்டாரு வைக்கிறார். அவர் கையை எடுத்து வாளால அவர் நடிக்கல, நிஜமா இருக்கதான் போகிறார். ரப்பு சொல்லிவிட்டான், அவர் நடிக்கவில்லை. வெட்ட போற கை நடுங்கிருக்காதா? கண்ணு மேல போயிருக்காதா? தொடலாம் நடுங்கிருக்காதா? ஒரு மனுஷன் பயந்து பீராந்தமா போயிருக்க மாட்டானா? அவருடைய மகன் அவர் தலையை நீட்டிட்டு நிற்கிறார். பாப்பாவோட பணிபுரிகிற மகன், பாப்பா பேச்சு கடங்குற மகன், பரக்கத்து பொருந்திய குடும்பம், ரஹமத்து பொருந்திய குடும்பம், அற்புதமான ஒரு குடும்பம். அந்த மகனை, எந்த மகனை இறைவிடம் கெஞ்சு கெஞ்சு கேட்டு பெற்றெடுத்தாரோ அந்த மகன்ல தான் கொஸ்டின் வரும். எதை ரொம்ப ஆசைப்படுறோமோ அந்த ஆசையில தான் கேள்வி வரும் என்கிறான் இறைவன். அந்த ஆசையில கேள்வியை கொண்டு வந்து வெப்பன்றான். கொண்டு போய் கத்தி எடுத்து மெல்ல மெல்ல வெட்ட நெருங்குற நேரம், அவர் அல்லாஹ் சொன்னதுக்காக கட்டுப்படுற நேரம், ரப்புல் ஆலமீன் கொடூரமானவன் இல்லை, அவன் ரஹ்மான். அதைத்தான் தொழுகையில ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம அல்லாஹ் கோபக்காரன் என்னைக்குமே சொல்லல, அல்லாஹ் கடுமையானவன் சொல்லல. ரஹ்மான், எங்க கண் கலங்கணும். ரஹ்மான், நீ இறக்க முடியவன் யா அல்லாஹ். ரஹீம், நீ இறக்க முடியவன் யா அல்லாஹ். ரஹ்மானும் ரஹீமையும் தனியா படிக்கணும். ரஹ்மான் என்ற வசனம், ரஹீம் என்பது ரெண்டு, அதாவது ஒரே இதுல வந்தாலும் ரொம்ப அதை சிம்பிளா சொல்ல போனா ரஹ்மான் அரபுல சொல்லுவாங்க. அதாவது தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்தினா அந்த தண்ணி கிளாஸ் மாதிரி மாறிடும், போத்தல ஊத்தினா போத்தல் ஷேப்புக்கு மாறிடும். இத மாதிரி இந்த இந்த 3 லெட்டர் எடுத்து அரபுல ஒவ்வொரு டிசைனுக்கு போடுவாங்க வசூல்ல. ரஹ்மான் என்பது என்ன தெரியுமா? அச்சான். ஒரு மனுஷன் கடுமையான தாகத்துல நிக்கிறான்னு வைங்க, அதுக்கு அரபுல சொல்லுவாங்க அச்சான், கடுமையான தாகம், சாக போறான். ரஹ்மான் அப்படின்னு சொன்னா கடுமையான கோவம். ரஹ்மான் என்ன அர்த்தம் தெரியுமா? இறக்கம்ண்டா இந்த மாதிரி இறக்கம் இல்லை, அவ்வளவு இறக்கம். அதான் ரஹ்மான் என்ற வருஷம். அந்த இதுல ரஹீம் என்றா இறக்கம் என்ற பண்பு கொண்டவன், அவன் பண்பே இறக்கம் தான். அப்ப வெட்ட போகிற நேரம் பனாதைனா ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் நாங்கள் கூப்பிட்டோம். வேணாம், கதை சத்தட்டு ஐயா, கனவு உண்மைப்படுத்துறீங்க இப்ராஹிம், வெட்டாதீங்க. பாலை எடுத்து கத்தி எடுத்து வெட்ட கிட்டவா பனாதைனா ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் நாங்கள் கூப்பிட்டோம். ஒரு படி பிராணி எடுத்து அறுத்து கொடுங்க, நீங்க கதை சத்தட்டு ஐயா. இதுதான் உண்மைப்படுத்தின விதம். ரப்புக்கு நீங்க ஈமான் கொண்டு சொன்னீங்களே, இதுல ஈமான் கொள்ளு சொல்லல. பாத்தீங்களா? உங்க வாழ்க்கையில எதை நினைச்சா பார்க்கிறாரோ அதை ரப்பு சொல்லுகிற நேரம் நீங்க செய்ய முற்பட்டீங்களா, கிட்ட வர நிப்பாட்டுவாங்க. வேணாம் வேணாம். அதோட அவர் பட்ட சந்தோஷம் இருக்கு பாருங்க. உங்க புள்ள ஐசியூல இருந்து டாக்டர் எல்லாம் கையை விட்டு இதுக்கு மேல அவ்வளவு இறக்கமான புள்ள. இப்ப நீங்க ஆஃபர் அடிப்பீங்க, என்ன ஆஃபர்? என் வீட தர்றேன் டாக்டர், காப்பாத்தேலுமா? நான் நடுசந்திக்கு வரேன் டாக்டர், என் காரை தர்றேன் டாக்டர், நான் இதுவரைக்கும் சேர்த்து தர்றேன், பேமெண்ட்ல இருந்தாலும் முழு சொத்து எடுங்க. என்ன ட்ரீட்மெண்ட் வேர்ல்ட்ல ஏதாவது இருக்குதா? என் உறவுகிட்ட கேட்டு பாக்குறேன், எனக்கு என் புள்ள வேணும் டாக்டர் கேட்பாங்களே. எல்லா லைனையும் கட்டியாச்சு, மெஷின் இப்ப ஹார்ட் பீட் ஆகாத அளவுக்கு இறங்கிட்டே வருது. இதுக்கு மேல இல்ல. நீங்க ரூம பாக்குறீங்க, ஐசியூ எல்லா மெஷினும் முடிஞ்சு ஆள் டெத், சாக போறான்ற ஒரு கண்டிஷன்ல எல்லாரும் கைவிட்டிருக்கிற நேரம் அந்த குழந்தைக்கு உயிர் கிடைச்சா அன்றைக்கு தான் பெருநாள் என்றீங்க. என் லைஃப்ல இந்த நாளை மறக்கிறான்றீங்க, நான் உயிர் பெற்ற நாள் என்றீங்க. என் செத்து போன உயிருக்கு எனக்கு உயிர் கிடைச்சிச்சு, என் மகன் உயிர் பெற்றான் சொல்லுவீங்களே. இப்ராஹிம் நபியுடைய ஒரு சிரிப்புக்கு இத்தனை வருஷமா சிரிக்கணும். அவர் சந்தோஷப்பட்டீங்கன்னா பெருநாளுடைய தத்துவம் என்ன தெரியுமா? அவர் சிரித்தார் நீ சிரி, அவர் நின்றா நீ நிக்கணும், அவர் சுத்தினா நீ சுத்தணும், அவர் இருந்தாலும் மக்காம் இப்ராஹிம் முஸல்லா நீ தொழும்படமா எடுக்கணும். அவர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அவர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் சொன்னா வைசிபத்தலா இப்ராஹிம் ரப்பஹு கலிமாத்தி ஃபஅத்தம்மஹுன், இப்ராஹிமை நாம கலிமாக்களை கொண்டு அடிச்சு கம்பெடுத்து பின்னாடி அடிச்சவன்ல கட்டளைகளை போட்டு சில வார்த்தை சொல்லி இப்ராஹிம் பண்ணுங்க,
அண்ணி வச்சு முடிச்சிருவாரு. செய்யுங்க, செஞ்சு முடிச்சிருவாரு. அத்தனையும் பூர்த்தி ஆக்கிட்டார். இப்ப அல்லாஹ் அவரை கூட்டி போய் அவருக்கு அவார்ட் கொடுக்கறான். என்ன அவார்ட் தெரியுமா? கம்ப்ளீட். சோதனை கம்ப்ளீட், 100க்கு 100 பாஸ், கரெக்ட். இப்ப என்ன பதவி? அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் கலீலா, இப்ராஹிம் என் பெஸ்ட் ஆள், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டுமா, இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, சூரா பக்கரா சொல்லுது. ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நீங்க தான் பாப்பா. சோ நீங்க தான் இமாம், தலைவர். யா அல்லாஹ் உம்மின் ஸுர்ரிய்யத்தி, அவர் கேக்குறார், நான் தலைவர் சரி, என் சந்ததியில உண்டாக்குறியா அல்லாஹ்? யார்? இஸ்மாயில் நபியோட சந்ததியில கேட்கிறாரு. உம்மின் ஸுர்ரிய்யத்தி, அது வேற போது குர்ஆன் நீங்க படிச்சு பாருங்க. அவர் இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, கம்ப்ளீட். இப்ப நீங்க தான் இமாம். மறந்தீங்களா? இப்ராஹிம் நபி மறந்தீங்களா? பலஸ்தீனத்துல முஸ்லிம்களுக்கு அடிக்கிறாங்களே, அவங்களும் இப்ராஹிம் நபி என்றாங்க, நாங்களும் இப்ராஹிம் நபி என்றோம். இப்ராஹிம் நபியுடைய மண் அது ஷாம், அவர் வந்த மண்ணு. மஸ்ஜிதுல் அக்ஸா ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, மிராஜுக்கு போற நேரம் தஹல்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு நான் நுழைந்தேன், அங்கே நபிமார்களுக்கு அல்லாஹ் நேரத்துல நபிமார்களை கொண்டு வரான், நான் தெரிவித்தேன். இப்ராஹிம் நபியுடைய பூமி அது, நபிமார்கள் வந்த மண்ணு. நானா தம்பி பிரச்சனை? இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் அரபுகள், இசாக் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த பக்கம் பனி இஸ்ராயீல்கள். நானா தம்பி தான் இப்ப சண்டை. லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுறாங்க, நாங்க லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அது எப்படி மூசாவை தாண்டி சொல்லுவ? அவனுக்குள்ள பிரச்சனை. மூசாவோட நிப்பாட்டணும், அது தாண்டி சொல்ல இயலாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே காரணம், இந்த மண்ணில நீ நிக்க கூடாது. நானும் லா இலாஹா இல்லல்லாஹ், நீனும் லா இலாஹா இல்லல்லாஹ், ரெண்டு பேரும் லா இலாஹா இல்லல்லாஹ், ரெண்டு பேரும் தலைவர் இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் அந்த வம்சம் தான். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் நபி தான் தலைவர். ஏனென்றால் அப்படித்தான் அது வருஷம் வருகிறது, அவங்க பிள்ளைகள தான் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்ததை இன்றைக்கு பாக்குறீங்களா? அவர் இமாமா, இமாமன் தான் கூறுவாங்கல. இன்றைக்கு ஹஜ் மாநாடு நடக்குது, இமாம் யாரு? இப்ராஹிம் நபி. அவர் கல்லடிச்சானா, ஷைத்தான் குழப்புற நேரம், நீ போய் கல்லடி, கெட்டி வச்சு ஷைத்தான் இல்லாது, அவர் கல்லடிச்ச இடத்துல ஷைத்தான் குழப்புறது, நீ அடி. அவர் நின்றா நீ நிக்கணும், அவர் குர்பான் கொடுத்த நாள் நீ குர்பான் கொடுக்கணும். இதுதான் பெருநாள், அவர் இமாம். இவன் நபிக்கு சொல்ற இப்ராஹிம், அதுதான் சோதனையில வெற்றி கொண்டால் ரப்புக்கு வர்ற சந்தோஷம், அந்த அடியான தூக்கி வச்சிருவாங்க. இதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை. எத்தனை நாள்? 10,000 நாள் பேக்கேஜ், 15,000 நாள், 8,000 நாள், 20 வருஷத்துக்கு எத்தனை? 360, 10 வருஷத்துக்கு 3,600 நாள். 100 வருஷம் வாழ்ந்தா கூட 36,000 நாள் தான். 100 வருஷம் வாழ்ந்த 36, அதாவது 36,500 நாட்கள், 3,600 தானே. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள பேக்கேஜ் 20,000 நாள் பேச்சுக்கு. சில பேருக்கு 10,000 நாள். போன ஜும்மால இந்த ஜும்மா வரைக்கும் கணக்கெடுத்தீங்கன்னா 7 கலிங்க 7, 20,000 நாள் 7 கழிச்சாச்சு. இப்ப எவ்வளவு பேலன்ஸ்? இதுவரைக்கும் வாழ்ந்து முடிஞ்சது. அதாவது சாக்குல உள்ள பணம் இருக்கு பாருங்க, அது குறைஞ்சிச்சுன்னா, பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சா இன்னொன்று வரும், சேல் பண்ணினா போகும் வரும். ஆனா ஒன்று குறைஞ்சிட்டே போறீங்க, அது ரிஸ்க். என்ன ரிஸ்க்? நம்ம பாட்டுக்கு சல்லி வந்து போற மாதிரி பாக்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தண்ணி சொட்டு அவனுக்கு அல்ல எழுதி வச்ச கணக்கு முடிஞ்சா கடைசி தண்ணி சொட்டு வரைக்கும் உயிரிக்கும். அது இறங்கின உடனே முடிச்சது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு நாள் போட்டு வச்சிருக்கிறான். எனக்கு பாக்கி எத்தனை 1000 நாளா, 500 நாளா, உங்களுக்கு பாக்கி எத்தனை தெரியாது. இதை கூட்டவே இயலாது, இதை கூட்டவே இயலாது. பணத்தை கூட்டலாம், எதையும் கூட்டலாம். ஆனா இந்த டேட் குறைஞ்சிட்டு போ. இன்றைக்கு காலை, நேற்று காலையில நீங்க எத்தனை நாள் எண்ணினீங்களோ ஒரு நாளை நானும் நீங்களும் குறைச்சுக்கணும். இது குறையுது. இது குறைந்து குறைந்து போகிற நேரம் அந்த சோதனைகளுக்கு நாம் கொடுக்கிற பதில்கள் பதிவாகுது. என்ன பதிவாகுது? என்ன பதில் கொடுத்தோம், அதுல என்ன மாதிரி அர்ப்பணினோம், எப்படி ரியாக்ஷன் கொடுத்தோம், இந்த பதிலுக்கு ஏற்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஜன்னாவை தருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இப்ப நம்ம சோதனைகளை பார்ப்போம். பலஸ்தீன மக்களுக்கு வருகிற சோதனை, அந்த ஒன்றுல முஸ்லிம்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்றாங்க, நாங்க என்ன பண்றோம், ஒரு பெரிய விரிவான தலைப்பு. எல்லா சோதனைகளையும் பேச இயலாது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நாம் பேசுவோம். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் சோதிக்கிற நேரம் அவன் உதவி வரணும். கர்மார்கள் கேட்டாங்க, மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வோட உதவி எப்ப? சோதனை வந்த உடனே துடிச்சிருவாங்க. ஆட்டு பிடிச்ச ஆட்டு நாட்டுவாங்க. ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மத்தா நஸ்ருல்லாஹ், அந்த நபிமார்களும் ஈமான் கொண்டவர்கள் கேட்பாங்க, எப்பப்பா
எப்ப அல்லாஹ்வோட உதவி வரும் என்று கேட்கிற அளவுக்கு துடிக்கணும் அல்லாஹ். அதுக்கு பிறகுதான் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வோட உதவி ரொம்ப கிட்ட வந்துரும். அதுல எல்லாம் கரண்டு போறானான்னு அல்லாஹ் பார்ப்பான். இன்றைக்கு அப்படியே கொண்டு போய் பலஸ்தீனத்தை பார்ப்போம். அங்க என்ன சோதனை? லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு சோதனை. என்ன சோதனை? நிஜமா அல்லாஹ்வை நம்பினாங்களான்னு சோதனை. இந்த சோதனை அல்லாஹ் எப்படி நடத்துவான்னு தெரியுமா? அல்லாஹ்வோட உதவி வந்துச்சுன்னா பட்டுன்னு முடிஞ்சிடும், சோதனை முடிச்சாச்சு. அல்லாஹ்வோட உதவி வர்றதா பிரச்சனை. என்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லைன்றாங்க. உங்களை யாருக்கும் மிகைக்க இயலாது. அல்லாஹ்வோட உதவி வர்ற கண்டினா பிரச்சனை. உதவி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன சோதனை? அவங்கள மறந்துட்டோமா? பகல்ல சாப்பிட்டோமே, புள்ளியோட சந்தோஷமா இருந்தோமே, எங்க உறவை மறந்தோமா? அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தோமா? யாரெல்லாம் துடிக்கிறாங்களே யாரெல்லாம், இந்த வெள்ளியில இருந்தவங்க அடுத்த வெள்ளியில இல்லையா யாரெல்லாம், அப்படி போன்றானே போம்பே, இந்த மாதிரி பிள்ளைகள் மூத்தாக்குறாங்கன்னு துடிச்சோமா? அல்லாஹ்விடம் கேட்டோமா? அதுதான் நமக்குள்ள சோதனை. அவங்களுக்குள்ள சோதனை அது நேரடியா பேஸ் பண்றது. இந்த சோதனை அல்லாஹ் எப்படி நிகழ்த்தலாம் தெரியுமா? ஒரு அற்புதமான ஒரு வடிவத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறான். என்ன? இஸ்ரேலர்கள் எடுத்துக்கொண்டீங்கடா, அவங்க யாரு? அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கான் தெரியுமா? வேர்ல்டுல உள்ள பெஸ்ட், அதாவது அவங்க வானத்துல ஆகாயத்துல முகர் போட்டு வச்சிருக்கிறாங்க. நாங்க வீடு கட்டுவோம், வீட்டுல கூரை போடுவோம். அவங்க இஸ்ரேலுடைய வான் பரப்புல ஒரு இரும்பு கவசத்துல முகடு போட்டு வச்சிருக்கிறாங்க. அது என்ன இரும்பு முகடு என்று கேட்டீங்கன்னா, நாங்க எஸ்பெஸ்ட் ஷீட்ல போட்டிருப்போம், இல்ல ஓடுகளை போட்டு முகடு போட்டிருப்பாங்க, கூரை போட்டிருப்பாங்க, அமான சீட்ல முகடு போட்டிருப்பாங்க. அவன் என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா? மிசைல் போட்டா வான் பரப்புல அழிச்சிருவோம், வான் பரப்புல அழிப்போம். மேலால வந்தா ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி அதை துரத்தி போய் பின்னாடி போய் ஒரு அடி, யாரும் அடிக்க தேவையில்ல, கம்ப்யூட்டர் வேலையை பார்க்கும், வந்ததை சூடாக்கி முடிச்சிடும். 2019-18 நினைக்கிறேன், அமெரிக்கா இவன்ட்ட பிச்சை கேட்கிறான். இந்த டெக்னாலஜி எங்க ஊர்ல தருவீங்களா? உலகத்தை எவனுக்கும் தெரியாத டெக்னாலஜி இஸ்ரேல் கண்டுபிடிக்கிறான். அதை முதலாக வெளியில கொடுக்கிறான், அமெரிக்காவுக்கு கொடுக்கிறான். இன்றைக்கு சொல்றாங்க மெர்காவா டேங்க் வெர்ஷன் 4, அந்த இரும்பு அந்த அளவுக்கு போர் தாங்கி இது, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா உலகத்திலேயே நம்பவன் தான். இதுதான உலகத்திலே பெஸ்ட் டேங்க், இதை விட ஒரு டேங்க் இல்லையா? அந்த நவீன ரக ஆயுதத்தை அந்த களத்துல கொண்டு வர்ற அளவுக்கு அல்ல அறிவை கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான் நினைக்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? ஒரு முஸ்லிமுடைய தெளிவான பார்வை இருக்கணும். இதெல்லாம் அல்லாஹ்வோட பவரை காட்ட. ரசூலுல்லாஹ் வர்ற நேரம் பக்கத்துல ரோம பேரரசு 1000 வருஷம் பழமை, 1000 வருஷம் பழமை எத்தனை வருஷத்துல சேர்த்து வச்சிருப்பான் சொல்லிய. இஸ்லாம் வருகிறது, ரோம பேரரசு உழுவுது. இஸ்லாம் வருகிறது, பாரசீகம் உழுவுது. முழு கசானாவும் ஃபீ சபீலில்லாஹ். அதுல பிரதிபலன் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க காட்ட விட்டு நான் சொல்லிருக்கிறேன், நீங்க சொல்லிருக்கீங்க. பிரான்ஸ் வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் போச்சு. அந்த முழு சொத்தும் அல்லாஹ்வோட பாதையில செலவழித்தார்கள். அது கொண்டு போய் உலக மக்கள் எங்கும் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு காரணமா போச்சு. அப்ப எல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இஸ்ரேலுக்கு ஒரு அறிவை கொடுத்து, எந்த அளவுக்கு அறிவண்டா 1948 கொண்டாந்து இருந்தவன் வீட்டுல அதாவது வந்தவன் மெல்ல 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 எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த பூர்வீகத்தை தள்ளுறான். தன்னா அந்த டைம்ல சில பேர் தான் நாடாவே அங்க அடிச்சாங்க. பலவந்தமா வந்து பூந்து நீ எப்படிப்பா அந்த மக்கள் இது பண்ணுவான்னு கேட்டாரு. அப்ப எங்க நின்றான் தெரியுமா? அமெரிக்கா. இந்த உலகத்துல இன்றைக்கு உள்ள நாடுகள்ல தலைவன் அமெரிக்கா. அமெரிக்கா எவனுக்கு அடங்க மாட்டான், அவ்வளவு பயங்கரமான பவர். அவன் பக்கத்துல எவனாவது வந்தா அழிக்காம விட மாட்டான். ஒரு அதாவது உலக போர்ல ஜப்பான் முடிவாதமா நின்றுச்சு. அமெரிக்கர்களுக்கு அடங்கவே இல்லை. மற்ற நாடுகள் அமெரிக்கா சொல்ல கேட்டுட்டு, ஜப்பானியர்கள் அடங்கவே இல்லை. அமெரிக்கா முதல் தடவையாக அடங்கண்டார்கள். அடங்க ஏறாந்தான் அணுகுண்ட கொண்டு போய் ஹிரோஷிமாவை வான் பரப்புல கொஞ்சம் பூமிக்கு மேல பறக்க விட்டான். வெடிக்க விட்டா செதறி வெடிச்சு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிறாங்க, முடமா பறக்கிறாங்க. ஹிரோஷிமா அழிஞ்சு போகுது. அதே டைம்ல நாகசாகி கொண்டு போய் போடுறான். போம்ப கொண்டு போய் பூமியில போடல, மேற்பரப்புல அணுகுண்ட வெடிக்க விடுறான். ஜப்பான் முட்டுக்கால போட்டு நிப்பாட்டு, நாங்க இறங்குறோம், இதுக்கு மேல நாங்க சண்டை இல்ல, நான் உன்னோட சண்டைக்கு வர மாட்டேன், உலகத்துல எவனும் பேசக்கூடாது என்று தனக்கு ஒரு வீட்டோ பவர் எடுத்து தாம் பேசினா எவனும் அதுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அமெரிக்கா அந்த அதிகாரத்தை உலகத்தில் நிலைக்க மேல கூட பேசினால் அணுகுண்ட போட்டுருவோம் பாரு. அப்படி என்ற பயங்கர ஒரு அச்சுறுத்தலை அமெரிக்கா உலகத்தில் கொடுத்தது. மற்ற நாடுகள் எல்லாம் சண்டை பிடிக்க வந்ததெல்லாம் ஜப்பானுக்கு நடந்ததை பார்த்தார்கள். இதுக்கு மேல் வரக்கூடாது. விஞ்ஞானிகள் சொன்னார்கள் 75 வருடம்
ஜப்பானுக்கு தலை தூக்க இயலாது, மொடமா பறக்கும், அந்த நச்சுத்தன்மை அப்படியே நிற்கும். இது பயங்கரமான ஆயுதம். எல்லாம் மௌனமா நிக்கிற நேரம் அமெரிக்காவோடு அமெரிக்கா ஒருத்தன் பேச்ச மட்டும் கேட்கிறான்டா, வெறும் 75 லட்சம். அவன் சொல்ல போராடி, அவன் சின்ன பாப்புலேஷன், யகூதி பாப்புலேஷன் 1.5 கோடி தான். நாங்க 150 கோடி இருக்கிறோம், அவன் 1.5 கோடி தான். அந்த 1.5 கோடியில 75 அங்க நிக்கிறான் அமெரிக்காவுல, இஸ்ரேல்ல கொஞ்சம், ஈரான்ல கொஞ்சம், இஸ்பான்ல கொஞ்சம் அப்படி நிக்கிறாங்க. மத்த பகுதியில கொஞ்சம் பேர். யகூதிய பொறுத்தளவுல ஜியோனிஸ்ட் வேற, யகூதிய பொறுத்தளவுல பரப்புல யகூதி ஆகணும். இஸ்லாம்னா யாராவது வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டா முஸ்லீம் அவரு, யகூதியாவுல வம்சத்துல வரணும், அப்படி வரணும். அதனால பாப்புலேஷன் கம்மி. அதுல உள்ளவன் முழு பொருளாதாரத்தை முடக்கிறான். கையில அவனுக்கு என்ன, வேர்ல்ட் ட்ரேடிங் அவன் கையில. அல்ல யாரு கொடுக்குறான் பாத்தீங்களா? உலகத்துல எங்க வியாபாரம் வந்தாலும் அவன் சொல்லி போகும். அமெரிக்கா வாய பொத்தோடும் என்று சொல்லுகிற அளவுக்கு அமெரிக்காவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு தடவை டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறேன் ஸ்லிப்பாய் ஒரு வார்த்தை சொல்றார், வைரலா போச்சு அந்த வீடியோ. அடுத்த நாள் யகூதிகள் சார்பில் அவர் பேசின வீடியோவையும் போட்டார்கள். யாரு டொனால்ட் ட்ரம்ப் எதுக்கு போய் அந்த செவர்ல, மற்றொரு அக்ஸாக்கு பக்கத்துல உள்ள செவர்ல அவங்க ஏன் தலை வைக்கணும்? நீ கிறிஸ்தவனாச்சு, உனக்கு என்ன இருக்கு யகூதியோட, ஏன் தலை வைக்கணும்? இந்த நாட்டுக்கு நீயே வரணும். அந்த நாட்டுக்கு தாக்குதல் நடந்தா நான் வந்து கவலை தெரிவிக்கணும்னு போன் போட்டு சொல்ல மாட்டாங்களா? அங்க உள்ள அவர் வரைக்கும் ஜனாதிபதி வருவானா? ஒரு நாட்டுல பிரச்சனைடா, ஜனாதிபதி, அமெரிக்கன் ஜனாதிபதி அங்க வர்றான்டா. அவ்வளவு நாடு எதிர்க்கிற ஐநால வீட்டோ பவரை பயன்படுத்தினான். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பா, ஹியூமன் ரைட்ஸ் போட்டு குப்பையில போடுறாங்க. என்ன ஒரு புல்லுக்கு சேர் தட்டினாலே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனா? பாப்பாக்கு புள்ள ஏசினாலே அமெரிக்கால அது மனித உரிமை மீறல். அப்படி சொல்ற நீ இத்தனை குழந்தைகள் நடக்கிற நேரம் இல்ல, என்னையா உறவு உங்களுக்கு? இஸ்ரேலுக்கு அமெரிக்காவோட உறவு என்ன? என்னாச்சு உலகத்தின்? அது என்ன உறவு பக்கம் வைங்க. நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் ஆக பலசாலிய குணம் எல்லாம் சேர்த்தான் இஸ்ரேல்ல உள்ளவன். நான் யாருக்கு அடங்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு. சரிப்பா, அது ஒரு பக்கம். அடுத்தது எடுங்க, உலக பலசாலி நாட கொடுத்தாச்சா, உலக பொருளாதாரத்தை கொடுத்தாச்சா, பிராண்ட் நேம் எல்லாம் அவன்தான், எல்லா பிராண்ட் நேம் உள்ள ஐட்டம் அவனுக்கு வந்து சேரும், அதை கொடுத்தாச்சு. ஆயுதத்தில் அவன் தான். உளவுத்துறையில யாருப்பா? இந்தியாவா அமெரிக்காவான்னு கேட்டா, அதுல அமெரிக்காவை பீட் பண்ணி இஸ்ரேல் தான். சிஐஏ மொசாடுமா, மொசாடு இஸ்ரேல், சிஐஏ அமெரிக்காடு. சில வேளைகள் மொசாடு தான் நம்ப ஒன்றுன்றது சில அறிக்கை. மொசாடு மாதிரி உளவுத்துறை இல்லை, உளவுத்துறையில நம்ப ஒன்று. சரி, அதையும் கொடுத்தாச்சு. இப்ப இதுக்கு மேல என்ன கொடுக்க இருக்குது? G8 பலமான நாடுகள் யார் பக்கமா நிக்கிற? பலஸ்தீன பக்கமா, இஸ்ரேல் பக்கம். அநியாய நியாயம் ஒரு பக்கம், என் கூட்டாளி இஸ்ரேல் பக்கம். கல்ஃப்ல உள்ள முஸ்லிம் நாடுகள் ஒரே ஒரு காபிர் நாடு வந்தான், ஷியா விட்டுருங்களேன், அவன் இருக்கான். ஆனா கல்ஃப்ல ஒரே ஒரு காபிரா நின்றுட்டு அடங்கணும் பண்றான். அவ்வளவு பேரை பார்த்து நான் பிறந்தது 1948 இங்க வந்தேன். அவன் சொன்ன மாதிரி ஹிட்லர் கொஞ்சம் பேரை மீற வைக்கிறேன், இவங்க யாருன்னு தெரியும். அப்ப நான் ஏன் கொண்டேன்னு தெரியும். கொஞ்சம் பேரை மீற வச்சுட்டு போறேன், ஒன்னா நம்பர் பித்தாதாரம் இவன் பாருங்க பாருங்க. அவனுக்கு அவன் இனம் மட்டும்தான், அதுக்காக எதையும் செய்வான். அந்த மாதிரி ஈசா நபியை இது கொலை முயற்சி செஞ்சது யாரு? மூசா நபிக்கு மேல வரக்கூடாது. அதுக்காக முஸ்லீம்கள் ஒரு நாளும் கால் பிடிச்சு கொள்ள மாட்டோம். எங்க குருவாங்க மூசா நபி தான் கூட. நாங்க மூசா ரசூலுல்லாஹ் அவளை இறக்க அனுப்போம், அவர்களுக்காக நாங்கள் அப்படி கால் பிடிச்சு கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நல்ல கவனமா புரியணும். அதனால சூரா பக்ரா பிடிக்க லானு ஃபர்ரிக்கு பைன அஹதின் ருசுல், நபிமார்களை எந்த பிரிவும் செய்யக்கூடாது. அவர் மேல இவர் கீழே, அவர் அப்படி பண்ணிதான் இதுக்கு முன்னாடி உள்ள ஃபித்னா காரணமா மாறணும். நபியை கொண்டு போய் கடவுள் இறைவன் ஆக்கினா, ஒருத்தர் நபியை கொண்டு போய் இப்படி ஆக்கினாங்க, முஸ்லீம்கள் சொல்லணுமா? அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லணுமா? அப்ப என்னாச்சு? எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் இதுக்கு மேல என்ன கொடுக்கணும்? எல்லாம் கொடுத்து போட்டு இந்த பக்கத்தை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்க்கு என்ன வேணுமா? அல்லாஹ்ட உதவி வரணுமா? உதவி வரதுக்கு என்ன பண்ணணுமா? ரொம்ப வீக்கா வைக்கணுமா? நீங்க வீட்டுக்கு போய் ஒரு பேனா எடுங்க. நான் சொல்றதுக்கு ஒரு 2 கிழமைக்கு இது வேலையை செய்ய. ஒரு பேனா எடுத்துட்டு ஒரு புக் எடுத்துட்டு உங்களால முடியுமான அளவுக்கு ஆய்வு பண்ணுங்க. என்ன ஆய்வு தெரியுமா? வேர்ல்ட் மேப் எடுத்துட்டு உங்க பிள்ளைகிட்ட மதீனா எங்கன்னு காட்ட சொல்லுங்க. மதீனாவுக்கு ஒரு டொட்டு வைங்க. மதீனா டொட்டை வச்சு மதீனா தெரியுதான்னு பாருங்க. மதீனா என்ன சைஸ்ல இருக்குது, எவ்வளவு சைஸ், அது வேர்ல்டு மேப்ல எவ்வளவு சின்ன சைஸ், அது தெரியலான்னு பாருங்க. இந்த மதீனால இருந்து இஸ்லாம் பரவுது. எவ்வளவு நாள்ல பரவுச்சு? பக்கத்துல பெரிய பெரிய வல்லரசா இருக்குதா இல்லையா?
நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் உழைக்கிறீங்க, ஒரு 10 வீடு வாங்கி போட்டீங்களா? காட்டு வீட்டையே வாங்கி போடுங்களேன், 100 ஏக்கர் வாங்கி போடுங்க. இதானே பெருமானார் 13 வருஷமா சேர்த்த மக்கள் எவ்வளவு? 150 கம்மி. மதீனால வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு பிறகு மதீனா என்ற இடம் அப்படியே அதுல வந்து இஸ்லாம் வேர்ல்ட் மேப்ல கலர் பண்ணிட்டு போனீங்கன்னா முழு வேர்ல்ட்ல பெரிய பகுதி இஸ்லாம் 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 என்றாகும். மதீனா தலைநகரமாக்கப்பட்டுச்சு. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்துல மதீனா, அபூபக்கர் ரசூலுடைய ஆட்சி காலத்துல மதீனா தலைநகரம். பாரசீகத்தை பிடிக்கிற நேரம் கொண்டு வந்து கொட்டுறாங்க, தங்க வைரூரியம் எல்லாம் மதீனா. வேர்ல்ட் மேப்ல மதீனா கேபிட்டல். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகுது. கிஸ்ரா கீழே வருது, கைசர் கீழே வருது, ரோமம் பாரசீகம் கீழே வருது, இஸ்லாம் மேல வருகிறது. முழு வேர்ல்டும் திகைத்து பார்க்குது, என்ன நடக்குது உலகத்துல? நேற்று வரைக்கும் காட்டு மிராண்டி இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன ஆச்சு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேப்ல இந்த சேஞ்ச் ஏன் நடந்துச்சுண்டா, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்தா உங்களை மேய்க்கிறவங்க யாரும் இல்லைன்ட்டு அல்லாஹ் குர்ஆன். அல்லாஹ்வுடைய உதவி வர்ற நேரம் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒட்டகத்துக்கு மேல ஹஜ் செல்வதால் இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் வெற்றி வருகிற நேரத்தில் வரைத்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நபியை நீங்க பாப்பீங்க. ரசூலுல்லாஹ் கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி இஸ்லாம் பரவுது. பக்கத்துல வந்தவர் சாது பின் அபி வக்காஸ் சொல்றாங்க, அவர் 3வது அல்லது 4வது இஸ்லாத்துக்கு வந்தவர். நான் ரசூலுல்லாஹ்க்கு பைஅத் பண்ணேன், அடுத்த நாள் காணோம், அதுக்கு அடுத்த நாள் காணோம், ஒரு வாரமாச்சு யாரையும் காணோம். அப்படி இருந்த இஸ்லாம் பரவி 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 எங்க போகுது? அது எங்க வரைக்கும் போச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம நடக்குமா? இது எப்படி நடக்கும்? ஆயுத களஞ்சியம் வச்சிருந்தாங்களா? ஏன் அப்ப அரபிகள் ரசூலுல்லாஹ் வர முன்னாடி போய் உலகத்துல எல்லாரும் பிடிக்க வேண்டியதானே? எந்த ஆயுதமும் இல்ல. பல்கலைக்கழகம் வச்சிருந்தாங்களா? டெக்னாலஜிக்கு படிப்பே இல்ல. என்னப்பா பணம் வச்சிருந்தாங்களா? இந்த மாதிரி இன்றைக்கு உள்ள ஒளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒண்ணுமே இல்ல. தின்னவும் வழி இல்ல. ரப்பு தன் பானத்தை திறந்து உதவி அனுப்பினார். உலகத்துள்ள பெரும் இருக்கல்கள் தோத்தார்கள், போனார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, நபிக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, எல்லா மார்க்கத்தையும் விட இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு நபியே, இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு என்றான். உம்முல் குரா தலைநகரம் தாய் நகரமாக காபத்துல்லா மக்காவை அல்லாஹ் ஆக்குறார். காபத்துல்லா முஸ்லிம்களுடைய கிப்லாவாக மாற்றப்பட்டது. ஒட்டுமொத்த உலகம் காபாவை நோக்கி ஒரு உம்முல் குரா நகரங்களுக்கு தாய் நகரமாக கொண்டு வந்து காபாவை முன்னோக்கி ஒரு உம்மத்தை இறைவன் தயார் பண்ணினான். இந்த ஆட்சி வெளியே வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை உருவாக்கின அல்லாஹ் என்ன சொல்ல, அல்லாஹ்வுடைய உதவி வந்தா உங்களை மிகைப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் ஸ்ட்ராங் ஆக்குவான். எப்படி அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த கட்டத்தை உருவாக்குவாங்க. அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும் என்ன? கஷ்டம் வருகிற நேரம் அல்லாஹ் என்று நீங்க சொல்லணும். துன்பம் வருகிற நேரம், இப்ப அப்படியே பலஸ்தீனத்தை நோக்கி கேமராவை கொண்டு போகும். அங்க என்ன இருக்குன்னு பாருங்க, கல் இருக்குது. சின்ன குழந்தைகள் கல் அடிக்கிறாங்க. வேற ஏதாவது டெக்னாலஜி இருக்குதா? இல்லை. அவர்களுக்கு வேற ஏதாவது ஆயுதங்கள் இருக்குதா? இல்லை. அவர்களுக்கு என்ன சரி, அதாவது எல்டிடியாவது விமானம் வச்சிருந்தாங்க, சின்ன விமானம் போய் அடிக்கிறதுக்கு. அந்த விமானத்தை லாஸ்டா ஃபைனல் ஓவர் அடிச்சு முடிச்சுட்டாங்களே, கண்டிருப்பீங்க, பறந்து கொழும்புக்கு வந்துச்சு. அந்த மாதிரி விமானமாவது இருக்குதான்னு கேட்டா அவர்கள்ட்ட அதுவும் இல்லையா? எதுவும் இல்ல. அவங்க என்னமோ நீங்க வெடிவில் செய்வீங்க பாருங்க, போட்ட டம்மன் வெடிக்கும் பாருங்க, அத மாதிரி கொஞ்சம் பெருசா செஞ்சு அந்த டெக்னாலஜில வச்சு அடிக்கிறார். இந்த ரெண்டும் மோதினா, இப்ப நான் எடுத்துக்காட்ட உலகத்துல ஆக பலம் அமெரிக்கான்னு நீங்க அமெரிக்காவை நீங்க பார்க்கலாம், அமெரிக்காவை பார்க்கலாம். அமெரிக்காவோட பலமானவன் அவன் யாரோட சண்டை பிடிக்கிறான் தெரியுமா? பலம் என்னன்னு தெரியாத ஒரு கேட்டா நாடு இல்ல. பக்கத்துல அரபு நாடு கூட இவங்களை எடுக்காது. இவங்க எல்லாம் தேர்டு இவங்களை பார்த்து என்ன, இந்த மக்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய ஸ்டேஜ் உள்ள அரபு நாடு இல்லை. இவங்க எல்லாம் அவன் கணக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்ற லெவல்ல உள்ளவங்க. இது ரெண்டுக்கும் ஃபைட் நடந்தா யாரு வெத்துவா? யாரு வெத்துவா? உங்க கல்வி என்ன சொல்லும்? யாரு வெத்துவா? இஸ்ரேல் வெத்துவார். நான் இப்ப சொல்றேன் கேளுங்க, அல்லாஹ் மீது ஆணையாக, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, எப்பெல்லாம் பலஸ்தீனர்கள் அல்லாஹ் என்று சொன்னார்களோ, பிஸ்மில்லா என்று சொல்லுவார்களோ, அல்லாஹ் என்று சொல்லுவார்களோ, நிச்சயம் வெற்றி அவர்கள் பக்கம். இவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. இது பத்ர்ல நாங்க கொண்டு போய் அப்படியே பார்த்தா, அதாவது பத்ர்
ரமலானுடைய 17வது இரவு. ரசூல் அந்த இரவு முழுக்க தூங்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் நிறைய கெஞ்சி கேட்டார்கள். அதுல முஸ்லிம்கள் 313, சில ரிவாயத்துப்படி 320, ஏதோ 300க்கு 320 கடப்பட்ட முஸ்லிம்கள் நிற்கிறார்கள். நோம்பு பிடிச்சி பட்டினியில் உள்ளவர்கள், பலகீனமானவர்கள். அவர்கள் எல்லோருக்கும் வாகனம் இருக்கிறான்னு கேட்டா இல்ல. அதாவது ஒரு வாகனத்துல 2 பேர் 3 பேர் வர்ற அளவுக்கு கொஞ்சம் போர்க்கவசம் இல்லை. அந்த பக்கம் மக்காவில் இருந்து பெரும் பெரும் தலைவர்கள் பெண்களை கூட்டிக் கொண்டு வர்றாங்க. ஒரு நாளைக்கு ஒட்டகங்கள் அறுத்து சாப்பிடுறாங்க. சாப்பாடு பஞ்சமே இல்லை. நைட்டுக்கு பொம்பளை ஆட விட்டு நிலாவை பார்த்து குடிச்சு போட்டு பாட்டு பாடி அவர்கள் முஸ்லிம்களை அழிக்க வந்தார்கள். பதருக்கு முஸ்லிம்களும் அங்கே வந்து நின்றார்கள். பதர் என்பது ஒரு மைதானம். இன்றைக்கு நீங்க பார்க்கிற மையவாடி ஒரு சின்ன ஏரியா. ஃபேஸ் டு ஃபேஸ் வார். அவர்கள் வந்து முன்னாடி நிற்கிறார்கள். அபூஜஹல், உத்பா, ஷைபா, உமையா, மக்கத்து பள்ளத்தாக்கின் பெரும் பெருமார்கள், பெரும் வீரர்கள், போர் வீரர்கள், வாள் வெட்டினவர்கள். இங்க வந்தவங்க பள்ளிவாசல் முன்னாடி சப்புல நின்றவர்கள், முஹாஜிர்களும் அன்சாரிகளும். அவர்கள் ரொம்ப எளிமையானவர்கள். அவர்கள் அங்கே நிற்கிறார்கள். 80 சொச்சம் முஹாஜிர்களும் 240 சொச்சம் அன்சாரிகளும் அங்கே வந்து நிற்கிறார்கள். இவர்கள் அங்க நிற்கிற நேரம் இப்ப இந்த வார் நடக்குது. இந்த வார் முன்ன பின்ன முஸ்லிம்கள் வார் செய்தது அல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு போர் தளபதியாக நின்று இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தவர் அல்ல. அந்த பக்கம் எல்லாமே நிக்க, இந்த பக்கத்துல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் அழுதாத கேட்கிறாங்க. காலையில் அபூபக்கர் சொல்றாங்க, நைட்டு தூங்காத ரசூலுல்லாஹ் அவர் பின்னாடி பெருமானார் பின்னாடி நிக்கிற ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கைய மேல மேல தூக்க, தோல்ல உள்ள துண்டு கீழே உள்ள அவர் எடுத்து போட, திரும்ப உள்ள. எப்பயும் ரசூலுல்லாஹ் பின்னாடி அபூபக்கர் நின்றுட்டே நிற்பார். அல்லாஹ் கபருக்கு பக்கத்துல ரசூலுடைய ரவுதால அந்த இடத்துல அவரையும் பக்கத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்திருக்கிறார். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு, நானும் என் அபூபக்கர் உமர்மன் பாருங்க ரசூலுல்லாஹ். அந்த அபூபக்கர் சித்திகரை எடுத்து போட்டு துண்டை ரசூலுல்லாஹ்வுடைய மேலாட கீழே உழுகுது. கையை தூக்கி மதிமயங்கி அல்லாஹ்வோட பேசுறாங்க. முழு இரவும் தூக்கம் இல்லாத ரசூலுல்லாஹ் காலை பொழுது அடைகிற நேரம் சொல்றாங்க, யா ரப், இந்த கூட்டத்தை அழிச்சிடாத யா அல்லாஹ். இவர்கள் அழிந்தால் இந்த பூமியில் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாரும் செய்ய மாட்டார்கள் யா அல்லாஹ். எங்களை காப்பாற்றி விடு யா அல்லாஹ். தோழர்கள் எந்த மனப்பான்மையில் இருந்தார்கள் தெரியுமா? போகிற வழியிலே ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பொடியன். அவர் 32, அந்த நேரம் 31 வயசு இருக்கு. 30 வயசு. அதாவது அவர் தான் மதீனாவில் ஒரு பகுதிக்கு தலைவர், ஹவுஸ் குலத்தின் தலைவர். மதீனாவுடைய பாதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஸஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மதீனாவுடைய இன்னொரு பாதி. இவங்க 2 பேரும் தான் மதீனா தலைவர். இவங்க 2 பேரும் விட்ரோ ஆகி தான் ரசூலுல்லாஹ் தலைவராக்கினாங்க. அந்த ஸஅத் பின் முஆத் ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னை கல்பை பறி கொடுத்திருந்தாங்க. போகிற வழியில அவர் இடையில நிற்கிறார். நின்று சொல்றார், யா ரசூலல்லாஹ், இங்க உங்களுக்கு ஒரு கூடாரம் அமைச்சு தர்றோம், இந்த வாகனத்தை நீங்க வச்சுக்கோங்க யா ரசூலல்லாஹ். ஏன்னா அவர் சொன்ன அன்சாரிகள் சரி என்றுவாங்க, ஒரு பகுதி சரி என்றுவாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க நில்லுங்க யா ரசூலல்லாஹ், நாங்க போறோம் யா ரசூலல்லாஹ். போய் வருகிற வழியில அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வெற்றி கண்டுட்டோம் என்று சொன்னா உங்களை கூட்டிட்டு ஊருக்கு போறோம். நாங்க வரலன்னா நீங்க ஊருக்கு போயிருங்க யார சொல்லலாம், எங்களோட வராதிங்க யார சொல்லலாம்னு துடிக்கிறார். அல்லாஹ்வுடைய இல்லையே சஹாபாக்களோட மனப்பான்மையும் இன்றைக்கு அவங்களுக்கு தெரியாது இது வெற்றி கொள்ளப்படுமா இல்லையான்னு. ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், போவோம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், பரவாயில்ல நான் இங்க நிக்கிறேன், அப்ப நீங்க போய் முடிச்சிருவீங்களா, கதிஷத்தை முடிங்கன்னு சொன்ன தலைவர் அல்ல, நான் வருகிறேன் என்றாங்க. போகிற நேரம் எல்லாத்தையும் வரிசையில நிப்பாட்ட நேரம் ஒரு தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு உங்க விஷயத்துல பழித்து இருக்கணும் என்று. ஏன் என்றாங்க ரசூலுல்லாஹ், நீங்க குத்தினீங்களே யார சொல்லலாம், எனக்கு ரொம்ப வேதனையா நிற்கிது யார சொல்லலாம், பழித்து இருக்கணும் என்று சொன்னாரு. எதுக்கு தெரியுமா? பத்ருடைய களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படி ஏண்டா எனக்கு அந்த மாதிரி குத்துங்கன்னு இருந்துச்சா? அவர் சொன்னார், இல்லை யார சொல்லலாம், எனக்கு பின்னாடி தான் அதை செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அப்படி என்ன வேளாடை கட்டி தர்றேன். அவர் அப்படியே பின்னாடி வந்து ரசூலுல்லாஹ்வை கட்டி அரவணைத்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நோவிக்க தேவையில்லை, நானும் நீங்களும் சந்திக்கிற கடைசி நாளாக இருந்தால் யார சொல்லலாம், உங்களோட உங்களை அப்படியே கட்டி அரவணைத்துக் கொண்டு யார சொல்லலாம், இது பிரியாவுடைக்குரிய நாளாக இருந்தால் யார சொல்லலாம். சஹாபாக்கள் அந்த நிலப்போடு நின்றார்கள். இந்த உலகத்தில் கடைசி நாளாக ரசூலுல்லாஹ்வை பார்க்கிற கடைசி நாளா, ஏனென்றா அப்படிப்பட்ட எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக ஒரு கூட்டத்தை வைப்பான். எந்த யுத்தத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது வறட்சியாகத்தான் நிற்கும். எடுத்து நீங்க எந்த யுத்தத்தை எடுத்துடுவாங்க, தபூக் எடுங்க, உஹத் எடுங்க, அஹ்ஸாப் எடுங்க. அஹ்ஸாப் தான் கல்லு கட்டின போர், தபூக் தான் வறட்சியானது. எடுத்து பார்த்தீங்கன்னா காட்டும் வறட்சி அல்லாஹ் கொண்டு வந்துடுவாங்க. அர்-ரஸாக் ஹுவர் ரஸாக் ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். நம்புறியாண்டு அல்லாஹ் பார்ப்பான். அந்த நம்பிக்கை, அந்த வெளிப்பாடும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்பிக்கை வர வேண்டும். அதுதான் இது சோர்ந்து போன நம்பிக்கையா, போலி நம்பிக்கையா அல்லாஹ் பார்ப்பான். ரஃபாவுடைய போர்டரை பூட்டி சாப்பாடு தரமாட்டோம் என்ற நேரம் உலகத்தில் பல அமைப்புகள் ஐநா உட்பட செத்து போயிடுவாங்கப்பா சாப்பாடு இல்லாமல் சொல்ற நேரம், ரஸாக்னு நம்பின பலஸ்தீனர்களுக்கு அவன் ரிஸ்க் அளிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ருடைய காலையில ரசூலுல்லாஹ்
தன் தூக்கின கையை கீழே போடல, பிடிவாதமா நிக்கிற அபூபக்கர் தோலை பிடிச்சு சொன்னாங்க, யார சொல்லலாம், போதும் போதும் யார சொல்லலாம், நீங்க ரொம்ப கேட்டுட்டீங்க, உங்க ரப்புட்ட ரொம்பவே கேட்டுட்டீங்க, போதும். பெருமானார் கேட்டுட்டே இருந்தாங்க. திடீர்னு ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மலர ஆரம்பிச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மின்ன ஆரம்பிச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்பினாங்க, சயஹ்ஸமுல் ஜம்உ வயவல்லூன துபூர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறகு இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடிட்டு குர்ஆனை போயினாங்க. யுத்தம் நடக்க முன்னாடி வெற்றி அறிவிச்சாங்க, வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். தூக்கின கையை ரசூலுல்லாஹ் கீழே போடவே இல்லை. ரப்பே எனக்கு என்று சொல்லி கீழே போடல, வானவர்கள் இறங்குவதை பார்த்து ரசூலுல்லாஹ் தன் துஆவை முடித்துக் கொண்டார்கள். ரப்பிடம் கெஞ்சினார்கள், அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டார்கள், இறைவாண்டார்கள். வானவர்கள் அந்த மதீனத்தை, அந்த பத்ர் மண்ணை மிதித்தார்கள். இப்பொழுது யுத்தம் வானவர்களோடு நடக்க போகிறது. இதை தாங்க மாட்டார்கள் அரபுகள், இது அரபுகள் தாங்க மாட்டார்கள். ரப்புல் ஆலமீன் இந்த யுத்தத்தை வானவர்களை வைத்து நடத்த தீர்மானித்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறார்கள், இந்த இடத்தில் இன்னார் கொலை செய்யப்படுவார், இந்த இடத்தில் உத்பா, இந்த இடத்தில் ஷைபா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல்லஸீ நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் ஆன்மாய்க்கிறவன் மீது ஆணையாக பெருமானார் காட்டு இடங்களில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த சடலங்களுக்கு மத்தியிலே யுத்தம் முடிய பெருமானார் வலம் வருகிறார். வந்து கேட்கிறார் அபூஜஹலை பார்த்து, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்று நீ புரிகிறாயா என்று கேட்கிறார். பக்கத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பிடித்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், செத்த பணத்தோட பேசுறீங்க, கேட்குமா யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் யாரமோன். இப்ப புரிகிறார்கள் உமர், இப்ப அவர்கள் புரிகிறார்கள், ரப்புடைய வாக்குறுதி என்று புரிகிறார்கள். செத்த புணங்களை பார்த்தார்கள். மக்கா வாசிகள் வந்த திமிரோடு திரும்பி போகவில்லை, தலை குனிந்து திரும்பி போனார்கள். உலக வரலாறு எந்த வரலாற்று ஆசிரியரும் எந்த புத்தகத்தை எழுதினாலும் இந்த யுத்தம் வெற்றி கொள்ள முடியாது. பலகீனமான ஒரு டீம், பலமான ஒரு டீம், மிக பலமுள்ள ஒரு டீம், செல்வாக்குள்ள டீம், அவர்கள் தான் யுத்தத்துக்கு வந்தார்கள். முஸ்லிம்கள் வரவில்லை, அவர்கள் யுத்தத்தை தூண்டினார்கள், அவர்கள் தோல்வியோடு போனார்கள். இன்னும் ஒரு சில நாட்கள், அவர்கள் வருடங்கள் எண்ணுகிற நேரம், மக்கா காபத்துல்லா எதை வைத்து கெட் அவுட் என்று ரசூலுல்லாஹ்வை விரட்டினார்களோ, திரும்பி திரும்பி அழுதாக ரசூலுல்லாஹ் போனார்களோ, காபத்துல்லாவை பார்த்து ஒன்றை விட முடியாது என்று சொன்னார்களோ, அந்த காபத்துல்லாவுக்கு பெருமானார் தலை குனிந்து வந்தார்கள். 10 மக்கா வெற்றி நேரம் திறப்பை எடுத்து காபத்துல்லாவை திறந்தார்கள், சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள். என்றால் இந்த வெற்றி நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா ஸதக வஅதா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹதமல் அஹ்ஸாப வஹ்தா. அந்த ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா 10 மக்கா நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ் நீ தனித்தவன், யா அல்லாஹ் ஸதக வஅதா உன் வாக்குறுதியை உண்மையாக்கி விட்டாய், யா அல்லாஹ் வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா நீ தனித்தனித்து இந்த கூட்டங்களை முறியடித்து விட்டாய், யா அல்லாஹ் நீ தனியே, இது நாங்க யாரும் இல்லை, யா அல்லாஹ் நீ மட்டும், யா அல்லாஹ். நீங்க நினைச்சது கூட யுத்தத்தால் இஸ்லாம் வெற்றி கொண்டது என்று ஒரு போதும் இல்லை, அது பொய், அது பொய். யுத்தத்தால் வாளால் வெற்றி கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10 மக்கா நேரம் வந்தது இஹ்ராமோடு. இஹ்ராமோடு என்ன யுத்தம், இஹ்ராமோடு என்ன யுத்தம். இஹ்ராத்தில வேட்டையாடவே முடியாது, யுத்தம் அல்ல. வந்த கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்காவாசிகள் ஒளிந்து விட்டார்கள், பயந்து விட்டார்கள். இஸ்லாத்துடைய கை மேலோங்கிச்சு. வாளால் வெட்டியிருந்தா நம்ம எல்லாம் வாள் தூக்கியிருப்போம். இஸ்லாம் சிரிப்பால் வளர்ந்த மார்க்கம், இஸ்லாம் பம்பால் வளர்ந்த மார்க்கம். வியாபாரத்தின் கொடுக்கல் வாங்கலில் நேர்மை நியாயம். இந்த இலங்கையில் எப்படி இஸ்லாம் வளர்ந்தது? சண்டை பிடித்து வளரவில்லை. வியாபாரிகளுடைய நேர்மை, ஹராம், ஹலால் பேணுதல் அத்தனையும் பார்த்து மதுமயங்கினவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் உலகத்தில் வேகமாக பரவும் மார்க்கம் என்றால் ஏன் அப்படி இருக்கிறது? 233% அவருடைய வளர்ச்சி வேகம் 233 வீதம். கிறிஸ்டியானிட்டி 63%, 63 வீதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் இஸ்லாம் பரவுற வேகம் அவ்வளவு வேகமாக பரவுது என்றால் இந்த யுத்திஹிரஹு அலா தீனிக்குல்லி, எல்லா மார்க்கத்தை விட மேலோங்க செய்வான் அல்லாஹ். அவருடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ரப்புல் ஆலமீனுடைய ஒரு சுன்னத் இருக்கிறது. அல்லாஹ்வை நேசிக்கிற கூட்டத்துக்கு அல்லாஹ் எதையும் கொடுக்க மாட்டான். ஆயுதம் இருக்காது, படபடம் இருக்காது. ஏன் தெரியுமா? பளிச்சென்று சொல்லுவார்கள், ஏதாவது ஒரு உடப்பை எடுத்து ரின்சோவை போட்டு சேஃபெக்ஸோவை போட்டா பளிச்சென்று வரும் என்று. ரப்புடைய உதவியை பளிச்சென்று காட்டணும் என்றால் பலகீனமான ஒரு கூட்டம் ரமலானை அல்லாஹ் தேர்வு செய்தான். அதுல 17வது இரவு தெரிவு செய்தான். நோன்பு பிடித்து முஸ்லிம்கள் பலகீனப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்து பலகீனமான ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அந்த யுத்தத்தை அல்லாஹ் வெற்றியை கொண்டு வந்து முஸ்லிம்கள் கையில கொடுத்தான் என்று சொன்னாங்க. இது அத்தனை அற்புதமா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அப்படியே வாங்க பலஸ்தீனத்துக்கு கமராவை கொண்டு வாங்க. அவர்கள் மிகவும் பலசாலிகள், இவர்கள் உலகத்திலே மிகவும் பலகீனமானவர். உலகத்தில் அவர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குதான்னு கேட்கிற அளவுக்கு இல்லை, ஒரு பலகீனமான ஒரு கூட்டம். அவர்களுக்கு என்று எதுவுமே இல்லை. அவர்கள் கட்டிடங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்று எதுவுமே இல்லாத நேரம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப கிட்ட இருக்குதுன்னு அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ் அக்பர் என்ற சத்தம் அங்கு கேட்கிறது, பிஸ்மில்லா என்ற சத்தம் இன்னும் கேட்கிறது. இஸ்ரவேலர்கள் தன்னுடைய போர்க்கவசங்களை பற்றி அயன் டோம்களை பற்றி பேசுற நேரம், தன்னுடைய ட்ரோன்களை பற்றி பேசுற நேரம், தன்னுடைய பட பலங்களை பற்றி பேசுற நேரம், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் இன்றைக்கு அயன் டோம் என்று பேசுகிறார்கள். அவருடைய சேட்டலைட்களை பற்றி பேசுகிறார்கள். இன்றைக்கு அவர்கள் தன்னுடைய மெர்காவா வெர்ஷன் 4 பற்றி பேசுகிறார்கள். தன்னுடைய ட்ரோன் எப்படிப்பட்ட ட்ரோன் வேர்ல்ட் டெக்னாலஜியில் எந்த இடத்தை பிடிக்கிறது என்று பேசினார்கள். ரஃபாவுடைய போர்டருக்கு ட்ரோனை அடித்து அழிக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் மறந்து விட்டார்கள் அவர்கள் யார் என்று. அவர்கள் இன்றைக்கு ஃபிரௌனியத்தை செய்கிறார்கள். சில அறிஞர்கள் சொல்கிற விதத்திலே, ஏன் இன்று இவ்வளவு குழந்தைகளை கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளை கொண்டால் நாளைக்கு அவர்கள் இளைஞர்களாக வரமாட்டார்கள், நாளைக்கு எங்களுக்கு தட்டி கேட்க எவனும் வரமாட்டான், இன்றைக்கு அவர்களை காலி பண்ணிடணும். இந்த சத்தத்தில் எந்த சத்தம் நேரடியாக கொண்டாதான பிரச்சனை, சத்தத்தில் போனா முடிஞ்சு போச்சு. அப்படி பொம்மை அங்க போட்டு அந்த பொம்மை எந்த பிள்ளைக்கு தாங்க முடியாதோ, நாங்க யாரையும் கொல்லலப்பா, பொம்மை அங்கதான் போட்டோம் என்று சொல்லி, நேரடியா நாங்க இருக்கா போட்டோம் என்று சொல்லி, அங்க போற பொம்மைல பெரியவன் சாகாட்டி சின்ன குழந்தை செத்து போற அளவுக்கு பவர்ஃபுல்லான பொம்மை அங்க போட்டா குழந்தைகளை ஆங்காங்கே வெடிக்க, அதாவது தலையில் சடலம் வேறு தலை வேறாக போகிறது. என்ன செய்கிறார்கள்? பிற்காலத்துல எங்களுக்கு எவனும் விரல் நீட்டக்கூடாது, நீ வளர்ந்தான பிரச்சனை. இதே விஷயத்தை ஃபிரௌன் அவர்களுக்கு செய்தான், பனி இஸ்ரவேலருக்கு செய்தான். ஃபிரௌன் என்ன செய்ய, எல்லா ஆம்பளை பிள்ளைகளை கொண்டுட்டு எல்லா பொம்பளைகளை மீய வச்ச, இந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இருப்போம், நாளைக்கு எனக்கு எதிராக எவனும் கையை நீட்டக்கூடாது. ஆம்பளைய காலியாக்கினா பொம்பளை என்ன பேச போறான்னு நினைச்சான். இதானே அதே ஆம்பளை காலியாக்குற நேரம் அங்க பிறந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு ஃபிரௌனை வளர்க்கிற அளவுக்கு அல்லாஹ் வைத்தான். எந்த அரண்மனையில இருந்து எந்த முடிவெடுத்தானோ அந்த அரண்மனையிலிருந்து அவன் எதிரி வளர ஆரம்பித்தான். அவன் ஊட்டி வளர்த்தான். கண்ணு முன்னாடி அவனை கொலை செய்யக்கூடியவர் அங்கே வளர்ந்தான். குத்தி துடிக்க விட்டு அல்லாஹ் கொலை செய்தான் என்று சொன்னார். அவர்கள் வரலாறை மறந்து விட்டார்கள். நாம் மறக்கவில்லை. இன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு அதை செய்ய பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டும். ரப்பு எங்களை கைவிட மாட்டாங்க. எங்களுக்குரிய ஒரே ஒரு விஷயம் தான் செய்யலாம். கையேந்துங்கள் சகோதரர்களை, கையேந்துங்கள். அந்த உதவியை சில வேளை நாங்கள் கண்களால் பார்ப்போம். ரஹ்மானுடைய உதவியை பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. சிரியாவுடைய மணல் குன்றுக்கு மேல் ஏறி ஷாம் தேசத்தை ஆண்டவர்கள் கேட்டார்கள் படை தளபதிகளிடம், என்னப்பா அரபுகளுக்கு நடந்துச்சு? அவங்க எப்படி அப்பா உடுக்க தெரியாதவங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவங்க, காட்டு மிராண்டிகள், குடிச்சு கொண்டிருந்த அரபுகள், என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. ஒரு பட தளபதி எழும்பினார். வரலாறு இது மிக முக்கியமான பதிவாக பதிவிறார். ஒரு பட தளபதி எழுப்பி சொன்னார் 2 வார்த்தை. அவர்கள் யார் தெரியுமா? இரவிலே அவர்கள் ருஹ்பான்கள் இறைவனோடு கொஞ்சம் குழாவுகிறார்கள். தன்னுடைய ரப்போடு அவர்கள் பேசுகிறார்கள், நிறைய கரைக்கிறார்கள், அவர்கள் கொஞ்சுகிறார்கள். பகலிலே அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினால் அவர்களை நிப்பாட்ட முடியவில்லை. அவன் சொன்னான், ஏ சிரியா, இந்த இடம் இதுக்கு உனக்கு பிரியாவிடை, நான் போகிறேன். இதையும் அவர்கள் பிடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிரியாவை அவர்கள் பிடித்தார், முஸ்லிம்கள் பிடித்தார். பிரான்சுடைய போர்களை கதவை தட்டினார்கள். இஸ்லாம் பிரான்ஸ் வரைக்கும் போவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இஸ்லாம் மிக பெரும் சாம்ராஜ்யமாக திகழ்ந்தது என்றால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவன் எவனும் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய உதவி எப்பவரும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு செய்கிற உதவி என்ன? ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுப்பதா? ஒன்றுமில்லை. அல்லாஹ் சொல்லுவதை கேட்பதுதான் அல்லாஹ்வுக்கு செய்கிற உதவி. அல்லாஹ் சொல்லுவது என்பது என்ன? உம்மத்தாக எங்களுக்கு வலிக்கணும் சகோதரர்களே. ஒரு சகோதரன் அங்க துடிக்கிற நேரம் எங்களுக்கு வலிக்கணும் சகோதரர்களே. எங்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நாங்கள் தோளில் வேறுபட்டவர்கள், ஆனால் நாங்கள் மொழியில் வேறுபட்டவர்கள், கொள்கையில் ஒன்றுபட்டவர்கள் தான். நாங்கள் ஒரு உடம்பு மாதிரி. எங்க சகோதரர்கள் துடிக்கிற நேரம் எங்களுடைய துஆக்களில் அவர்களுக்கு ஒரு பகுதி ஒதுக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். இன்னல்லாஹ லா யக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதி மீற மாட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான், ரொம்ப பலகீனமான கூட்டமா நிக்கிற ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் உதைபியால இருந்து திருப்பி அனுப்புறாங்க. உம்ரா செய்ய போனவங்களுக்கு உம்ரா இல்லைன்னு அனுப்புறாங்க. இதுதான் உங்களுக்கு வினையாவே போச்சு. உம்ரா செய்ய ஏறாண்டு வந்தவர்கள் 1400 பேர் திரும்பி போகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நபியே, அல்லாஹ் சூரா ஃபத்ஹ்ல மிக தெளிவாக சொல்கிறான், உம்ராக்கு வந்தவங்களை உம்ரா செய்ய இயலாம போனால் இன்னும் 2 வருஷத்துல மக்கா வெற்றி கொள்ள போறாங்க. அல்லாஹ் பொறுமைக்கு கூலியை கொடுக்க போறான். முஸ்லிம்களை தலைமைத்துவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற நேரம் அல்லாஹ் சொன்னான், என்ன நபியே,
அதாவது அல்லாஹ் சொல் கது ஹலத் மின் கபில், அல்லாஹ் சுன்னத்தல்லாஹ் இல்லதி கது ஹலத் மின் கபில், அல்லாஹ்வுடைய சுன்னத்து சென்று விட்டது நபி, அல்லாஹ்வுடைய சுன்னத்து சென்று விட்டது. அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய சுன்னத்திற்கு முன்னாடி நடந்திருக்குது. மூசா நபி சின்ன கூட்டத்தோட இருக்கிற நேரம் பிரம்மாண்டமான ஃபிரௌனை அவர் கடல் கிட்ட போகிற நேரம் கடலிலே அவர் தப்பினார், அவருடைய கூட்டம் தப்பியது, கடல் அவர்களை அழித்தது. இது மாதிரி அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. கது ஹலத் மின் கபில் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாற்றங்களையும் நீங்க காண மாட்டீங்க நபி. அல்லாஹ்வுடைய சுன்னத்து அன்றைக்கு ஏதோ இன்றைக்கும் அதுதான். அல்லாஹ்வுடைய சுன்னத்து அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பலகீனமாக்கி விட்டு அவர்கள் நாவலிலும் கல்விகளிலும் அல்லாஹ் 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 இருந்தார், கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் இருந்தார், நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி உண்டு. நீங்க நினைச்சிடக்கூடாது ராணுவ பலம் இருக்கலாம், எப்படி அப்பா வெட்டுவாங்க, இங்க அறிவு அதை சொல்லாது. ஆனால் அல்லாஹு அக்பர், இது ரசூலுல்லாஹ் சொன்ன மல்அமாவாக இருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திடீரென்று ஷாமின் பக்கம் கையை நீட்டினார்கள். ஒரு நாள் சஹாபாக்கள் அதிர்ந்து போனார்கள். என்றால் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு பேசிய விதமே வித்தியாசமான விதம். மர்மைக்குரிய அடையாளத்துக்கு ரசூலுல்லாஹ் அவர் பேசினார்கள். தன்னுடைய விரலை நீட்டினார்கள் ஷாமின் பக்கம். ஷாம் என்றால் இந்த சிரியா, பலஸ்தீன், ஜோர்தான், துருக்கியின் ஒரு பகுதி. இந்த பகுதி எல்லாத்தையும் நோக்கி ரசூலுல்லாஹ் அந்த பகுதியை நோக்கி விரலை நீட்டினார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், விரலை நீட்டிக்கொண்டே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஷாம் என்றார்கள். அந்த விரலை ரசூலுல்லாஹ் எப்ப மடிப்பார்கள், இப்ப கீழே போட்டுருவார் என்று சொல்லுகிற அளவுக்கு விரலை நீட்டிக்கொண்டே இருந்தார்கள். அந்த பகுதியை காட்டி விரலை நீட்டி விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த பகுதியிலே ஒரு யுத்தம் உருவாகும் என்றார்கள். அந்த யுத்தம் உருவாகினால் அந்த யுத்தம் மறுமை வரைக்கும் நிற்காது என்றார்கள். ஒன்று ஓய மறு யுத்தம் தொடங்கும் என்றார்கள். இன்னொன்று ஓய இன்னொரு இடத்தில் 10 என்றார்கள். அது ஓய இன்னொன்று 10 என்றார்கள். அதுக்கு மல்அமான்னு சொல்லுவோம் யுத்த தொடர். அந்த யுத்த தொடர் அதுவாக இருந்தால் இது ஓயாது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகை வரைக்கும் ஓயாது. ஜஸீரத்துல் அரப் பத்தி எரிய ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த யுத்தமா இல்லையான்னு தெரியாது. அறிஞர்கள் இதை சந்தேகப்படுவார். ஆனால் அல்லாஹு அலம், அல்லாஹ்வை அறிந்தவர். ரசூலுல்லாஹ் கையை நீட்டி விட்டு சொன்னார்கள், இதுதான் அந்த இடம் என்றார்கள். அதாவது ஜஸீரா பத்தி எரியும் என்பதற்கு எக்கச்சக்கமான ஹதீஸ் இருக்கு. யமனிலே மிக பெரும் யுத்தம் ஏற்பட்டால் அது மர்மைக்கு அடையாளம். பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். துருக்கியிலே, சிரியாவிலே உள்ள போராட்டங்களை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஈராக்குடைய பொருளாதார தடை சஹீஹ் முஸ்லிம் பார்க்கலாம். எக்கச்சக்கமாக ஜஸீரத்துல் அரபில் மிக பெரும் யுத்தம் மூலம் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு. அவை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. என்றால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது மல்அமாவாக இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது அதுவாக நின்றால் யுத்தம் இமாம் மஹ்தி வரைக்கும் நிற்காது. ஏனென்றால் கடைசி வாருடைய ஃபைனல் செஷன் அது நடக்க போவது பாபு லூத், பலஸ்தீன மண்ணிலே லூத், பாபு லூத் என்ற இடத்திலே தான் இந்த உலகத்துடைய கடைசி முடிவு தஜ்ஜாலுக்கு நடைபெற போகிறது. அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா மிலேனியத்தை கொண்டாடினார்கள். மிலேனியம் என்றால் 2000 ஆண்டு. யஹூதியுடைய ப்ரொபகண்டா. என்ன மிலேனியம் என்று சொன்னார்? அவர்களுடைய கணக்குப்படி மலிகுஸ் ஸலாம், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசன் அவர்கள் இறங்குவார் என்று லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ்ந்து அவர்கள் வீடியோ போட்டு வைத்திருந்தார்கள். வேர்ல்டுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண அவர்கள் அவர்கள் கணக்குப்படி சமாதானத்தின் அரசன் தஜ்ஜால், எங்க பாஷையில் தஜ்ஜால், அவர்கள் மலிகுஸ் ஸலாம் சமாதானத்தின் நீதவான் அரசன் வருவான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அவர்கள் கணக்குப்படி 2000 ஆண்டு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். 2000 ஆண்டு ஈசா நபிக்கு பிறகு இது நடக்கும் என்று நினைத்தார்கள். அவர்கள் பிழையாக கணக்கு போட்டு விட்டார்கள். அந்த கணக்கு வரவில்லை. அவர்கள் அதுக்கு ரெடி ஆகினார்கள். தன்னுடைய புனித பூமியை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக தயாரானார்கள். இன்னொரு பக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னார், அஸ்ஃபஹான், ஈரானிலே உள்ள இங்கிலீஷ்ல இஸ்ஃபஹான் என்று சொல்வார்கள். இஸ்ஃபஹானிலே தயாரி சார்ந்த பச்சை ஆடையோடு 70,000 யஹூதிகள் தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள் என்றார்கள். இன்றைக்கு போய் வேர்ல்ட் மேப் எடுத்து ஈரான்ல உள்ள இஸ்ஃபஹான் நீங்க பார்த்தீங்கன்னா அது யஹூதி கோட்டை, யஹூதி கோட்டை. அதாவது இந்த யஹூதிகள், ஈரானியர்கள் சொல்லுவார்கள் இந்த யஹூதிகள் அதை போன்று இல்லை என்று சொல்லுவார்கள். என்றாலும் ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது, அந்த யஹூதிகள் அங்கிருந்து 70,000 பேர் பின்தொடர்வார்கள். இங்கேயும் யஹூதிகள் நிற்கிறார்கள். இப்போது அக்ஸாவை நோக்கி யஹூதிகள் வந்து விட்டார்கள். 1948க்கு பிறகு இதற்குரிய எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு வருகிறது என்று சொன்னால் அக்ஸாவுக்கான போராட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீங்கள் இந்த யஹூதிகளை சட்டை பிடிக்காமல் மறுமையினால் வராது என்றார்கள். அதாவது மறுமையினால் வராது. அந்த கடுமையான போராண்டார்கள். மரங்கள் பேசும் என்றார்கள், கல்லுகள் பேசும் என்றார்கள். இல்லை வர்க்கத் என்பதை தவிர எனக்கு பின்னாடி ஒரு யஹூதி இருக்கிறான், முஸ்லிம் கொல் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது இமாம் மஹ்தியுடைய ஆட்சி வரும். அந்த நேரத்திலே பஸராவிலே, அதாவது சிரியாவிலே, வெள்ளை மினாராவிலே வானத்தில் இருந்து வண்ண ஆடை அணிந்தவராக, நீண்ட தலைமுடி உள்ளவராக, தலைமுடியில் தண்ணி சொட்டுகிற விதத்திலே
அதாவது மலக்குமாருடைய ரெக்கைகளை கை வைத்து வராது. அதாவது சிரியாவுடைய மண்ணுக்கு பைத்துல் வெள்ளை மனாராவுக்கு ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே இறங்குவார். அது சுபஹுடைய வக்த் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மஸ்ஜிதிலே சுபஹ் தொழுகை நடைபெறுவதற்கு இமாம் மஹ்தி அவர்கள் தயாரான நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே வருகிறார். இவர் சொல்லுவார் நீங்கள் தொழுவீங்க என்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார் நீங்கள் தொழுவீங்க என்று. இந்த உம்மத்தின் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிற நேரம் அந்த நேரம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது தஜ்ஜால் வந்து இருப்பான். தஜ்ஜால் அந்த நேரத்தில் துருக்கியிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். இது ஃபைனல் வார், முஸ்லிம்களுக்கு நடக்கிற யுத்தம். அந்த யுத்தம் நேரம் மூன்றாக ரசூலுல்லாஹ் பிரித்தார்கள். மதீனா தலைநகரமாக்கப்படும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு மதீனா தான் தலைநகரமாக்கப்படும். மக்காவிலே ஒரு நாள் ஹரத்திலே அதாவது ஹரத்திலே இருந்து எல்லோரும் இருக்கிற நேரம் சிரியாவில் இருந்து வந்த ஒரு படை, அந்த படையெல்லாம் ஹரத்திலே வந்து நிற்பார்கள். உலகத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் என்றார் ரசூலுல்லாஹ். அப்பொழுது அங்கே இருப்பவர்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு கொள்வார். அவருக்கு தெரியாதவர் மஹ்தி என்று. என்னுடைய பேரு கொத்தானது அவருடைய பேர், என் அப்பா பேரு கொத்தானது அவருடைய அப்பா பேர். அவரும் முஹம்மது பின் அப்துல்லா தான். அப்துல்லா மகன் அவர் அங்கே நிற்பார். 50க்கு மேற்பட்ட ஹதீஸில் 4 ஹதீஸ் தான் சஹீஹ். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அவரை அங்கே உள்ள அறிஞர்கள் கண்டுபிடித்து அந்த இரவிலே பையத்து நடக்கும். உலகம் எங்கும் அவர் தலைவராக ஆக்கப்படுவார். அவர் மதீனத்து நபி, நபியுடைய மதீனாவை தலைநகரமாக்கப்பட்டு அங்கிருந்து படைகளை அனுப்புவார். துருக்கியை நோக்கி படை போகும். அந்த படை பிரிவை மூன்றாக ரசூலுல்லாஹ் பிரித்தார்கள். அதிலே ஒரு கூட்டம் முனாஃபிக்குகள், அவர்கள் விரண்டோடி விடுவார்கள். இன்னொரு கூட்டம் கொலை செய்யப்படுவார். இன்னொரு கூட்டம் அவர்களுடைய ஃபித்னா முடிந்துவிடும். இதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை சோதிக்க மாட்டான். சோதனை இல்லாமல் இந்த பூமியிலே வாழுகிற ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர்கள் வெற்றி கண்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் யுத்தம் வெற்றி கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஜ்ஜால் வந்து விட்டான் என்ற செய்தி அவர்களுக்கு கேள்விப்படுகிற நேரம் அவர்கள் யார் என்று தேடி பார்த்தால் அவர்கள் சிரியா வாசிகள், ஷாமை சேர்ந்தவர்கள். அந்த ஷாமிலே அவர்கள் ஓடோடி போவார்கள் தன்னுடைய மகனையும் மக்களை பாதுகாப்பதற்கு. அங்கே போய் பார்த்தால் அது பொய் செய்தி, தஜ்ஜால் வரவில்லை. ஆனால் அப்பொழுதுதான் தஜ்ஜாலுடைய வருகை இடம்பெறும். அந்த தஜ்ஜாலுடைய வருகை அதற்கு பிறகு வருகிற நேரம் சிரியாவில் இருந்த அந்த மக்கள் தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு அவர்கள் போவார்கள். ஆனால் தஜ்ஜாலோட ஈசா அலைஹிஸ்ஸலாம் போர் செய்ய மாட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாலே தஜ்ஜால் உப்பு கரைவது போன்று கரைவான். பாபலோத் பலஸ்தீன மண்ணிலே லூத் என்ற இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனை சந்திப்பான். அவன் கரைந்து முடிந்துவிடும். இந்த உலகத்துக்குரிய அழிவு அதனோடு மெல்ல மெல்ல அழிவை நோக்கி உலகம் போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அந்த மல்லமாவா என்று எனக்கு தெரியாது. அது தொடங்கினால் இப்படித்தான் முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதன் சுருக்கமாக வேகமாக உங்கள் மத்தியிலே சொல்லி இது ஒரு நீண்ட ஒரு சாப்டர். எங்கே எங்கெல்லாம் பத்தி எரியும் என்பதை நீங்கள் தனியான ஒரு பாடமாக படிக்கணும். முஸ்லீம்களாகிய நாம் இவைகளை எப்படி பார்ப்பது? பெருமானார் நாவசித்து பேசிய வார்த்தைகள் எதுவும் பொய் வரவில்லை என்று ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் பார்த்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் அனுபவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வஹீயோடு பேசினார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யுஹா. அவர் மனோவிச்சப்படி பேசவில்லை, வஹீயை தவிர வேறு எதையும் பேசவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானே, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னது மெல்ல மெல்ல நகர்ற நேரம் நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை புரிகிறோம். ஜன்னாவுக்கு போகணும் என்றால் ஏன் பலஸ்தீனத்தில் இவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அல்லாஹ் அவர்களை ஜன்னாவுக்கு அழைக்கிறான். அல்லாஹ் அவருக்கு ஜன்னாவுடைய வாயில்களை திறக்கிறான். அது மிகவுமே கஷ்டமான ஒரு விஷயம். ஜன்னாவுக்குரிய வாயிலுக்கு நுழைவது என்பது மிகவுமே கடினமான ஒரு விடயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூழல்களை உருவாக்கி கொடுக்கிறான். அந்த நேரத்தில் எல்லாம் பொறுமையோடும் இறைவன் பால் நம்மளை தியாகம் பண்ணி அல்லாஹ் 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 என்று சொல்கிற நேரம் அல்லாஹ் அந்த வெற்றி வாரிகளை கொடுப்பது போன்று ஜன்னாவுடைய வாயில்களையும் திறந்து கொடுத்து விடுவான். இதுதான் இஸ்லாமிய, அதாவது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். அதனால் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நான் சொல்ல சோதனைகள் என்பது ஒரு நோயாக கூட இருக்கலாம். ஒரு நோயும் ஒரு சோதனை. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க நோய்வாய்ப்படுவது அவனுக்குரிய சோதனையாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, பெருமானார் நிறைய சோதனைகளை கடந்து வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய சோதனைகளை கடந்து வந்தார்கள். அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்த ஒரே பாடம், பொறுமையாக நில்லுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட. இப்பொழுது நாங்களும் பலஸ்தீன மக்களுக்கு சொல்ற ஒரே பாடம், பொறுமையாக நில்லுங்க, வானவர்கள் இறங்குவார்கள். அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி விரைவாக வர வேண்டும் என்பதற்கு நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து இதனோடு இது அவர்களுக்குரிய பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் முஸ்லிம் உம்மத்துக்குரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை அங்கோடு முடிந்தால் நாளைக்கு எங்களுக்கு வராதுன்னு நினைக்காதீர்கள். வேறு விதமாக வேறு வேறு பிரச்சனைகள் நம்மளை தட்டுகிற நேரம் நாம் உறுதியாக நின்று இந்த உலகத்திலே கடைசி மூச்சு வரைக்கும் ரஹ்மானின் பக்கம் நின்று விடைபெறக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய பாவங்களை மன்னித்து என் பேச்சுள்ள பிழைகளை மன்னித்தருள் புரிவானாக.